பிதாவாகிய யாவே கடவுளுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பாக அளிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இந்த காலை பொழுதிலும் இந்த ஓய்வு நாளிலும் கடவுளை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறதான சகோதர சகோதரி யாவருக்கும் அடையனுடைய அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் கூட சகோதரர் அறிவித்த பிரகாரமாக பார்த்தீங்கன்னா, பார்க்க வேண்டிய தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது கூட விளக்கின் வெளிச்சத்தின் மகிமை அப்படின்ற ஒரு வார்த்தையின் மையமாக வைத்து இந்த நாளிலும் கூட கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம குறித்து சிறிது நேரம் ஆராய்ச்சி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்போம். இந்த பாடத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாடம் பார்த்தோம். என்னது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்ன பாடம் பார்த்தோம்? விளக்குன்னு ஒரு பாடம் பார்த்தோம். அந்த விளக்கை மையமாக பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேருந்து 14, 15, 16 அந்த வசனத்தை மையமாக வைத்து நம்ம பார்த்தோம். அது எது விளக்கு எது, அந்த வீடு எது, தண்டில் மேலே எது என்கின்றதான அந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த வார்த்தைக்கு அந்த பாடத்துக்கு இந்த பாடம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்புடையதாய் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ அந்த அந்த முன்பு பாடத்தில் நம்ம பார்க்கும்பொழுது விளக்கை கொளுத்து மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மரக்கால் குறித்து ஏன் பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் மரக்காலை குறித்து குறிப்பாக அங்கே ஐடென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா தடை பண்ணுறதுக்கு வேறு எதை வேணாலும் இது பண்ணியிருக்கலாம். மரக்கால் ஏன் சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? அது ஒன்று இல்லை. மரக்கால் மரம் கிடையாது, மரக்கால் ஏன் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஏன்னா வசனமே அங்கே பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த அளவின் மரக்கால்ன்றதை குறிப்பாக பார்க்கும்பொழுது அது பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அளக்கக்கூடியது, ஒரு பொருள் சுமக்கக்கூடியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது அளக்கக்கூடியது, அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த அளக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னா. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எந்த அளவினாலும் அளக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுகிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மரக்கால்ன்றதை பார்த்தீங்கன்னா அது பொருளை சுமக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் பொருளாசை உள்ளவர்களாய் இருக்கவும் கூடாது அப்படின்னு நம்ம புரிச்சு பார்க்குறோம். ஒருவேளை அந்த மரக்கால் தடை பண்ணப்பட்டதாய் காணப்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு வேதவசனம் நம்ம சொல்லும் பொழுது மீகா நம்ம படிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கலாம். கொடையூரின் வீட்டில் தீய வழியால் சேர்க்கப்பட்ட களஞ்சியங்களையும் சபிக்கப்பட்ட மரக்காலையும் நான் மறப்பேனோ? அப்ப அந்த வெளிச்சத்தை ஒருவேளை தடை பண்ணப்படுகிறதாய் காணப்படுகிறதா எல்லாமே எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா சபிக்கப்பட்டது. அந்த சபிக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுடைய கடவுளுடைய கிரியைகளை செய்யாதபடிக்கு நம்மளே சுயம் தடுக்குதுனாலும் நமக்கு நாமளே சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிற ஒன்று. நாம் மற்றவங்க மூலியமா வஞ்சிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் மற்றவர்களும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். இது போல உலக காரியத்திலும் உலக பொருளுக்கும் எதாக இருந்தாலும் அதுதான் சிம்பிளாக உதாரணமாக சொல்லுது. நீங்கள் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் ஒருத்தர் அன்பு கூர்ந்தாருன்னா அந்த பிதாவினுடைய அன்பு கிடையாது அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளை வெளிச்சம் கொடுக்க பண்ணுகிறதான தடை பண்ணுகிறது அத்தனையுமே சபிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அதை சொல்கிறாரு சீஷர்களுக்கு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ உலகத்தில் சீஷர்கள் சொல்லும்பொழுது வெளிச்சமாக இருந்தார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம்? வெளிச்சமாக தான் இருந்தார்கள். ஏன் வெளிச்சமாக இருந்தார்கள் நம்ம சொல்லுவோம்? ஏன்னு கேட்டிங்கன்னா சீஷர்கள் எப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னா இயேசுவோடவே பயணிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உலகமே பார்க்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மலை மேலே இருக்கிற பட்டணம் நீங்கள் மறைஞ்சிருக்க முடியாது. நீங்கள் வெளியரங்கமாக இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை தங்களுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டாவே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறான்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சமாய் மாறுகிறார்கள். அப்போ வெளிச்சமாய் மாறுகிறவர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தையை அறிவிக்கும் பொழுது அது உலகத்தில் வெளிச்சம். ஆனால் இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் உலகத்தில் அவங்க அறிவித்தார்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த டைமில் அறிவித்த மாதிரி நம்மளுக்கு எந்த வசனமும் கிடையாது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் எத்தனை பேர் பேசியிருப்பாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஒன்றி தான் பேசினா இல்லையா? எத்தனை பேர் கேட்டிருப்பாங்கன்னு கேட்டால் 1000 பேர் கேட்டிருப்பாங்க. ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு. அந்த 1000 பேருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விதான். ஏன் சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தம் குறிப்பிட்ட லெவலுக்கு தான் போகும். இப்போ இங்கே மைக் இருக்கிறதுனால இங்கே இவ்வளோ தூரம் கேட்குது.
அப்ப உண்மையிலுமே அங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல பார்த்தீங்கன்னா, அங்க அநேக ஜனங்களுக்கு சத்தியம் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நின்னு சொல்லி தான் ஆவணும். இது வேத வசனம் சொல்லானாலும் இது நம்பப்படுகிறதான உண்மை நம்மளுக்கு காணப்படுகிறது. ஏன்னா, குறிப்பா பார்க்கும்பொழுது இந்த நம்ம வாழ்ந்த இந்த மகான்கள்லாம் குறிச்சு பார்க்கலாம். இந்த காந்தி, பாரதி இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஹிஸ்டரியில நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவங்க குறிப்பா ஒரு 500 பேர், 1000 பேருக்கு அவங்க வந்து வந்து அவங்க அந்த பிரசாரம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு 30 பேர், 50 பேருக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து தங்களுடைய வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைய வாங்கி மத்தவர்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, ஒளியை வாங்கி ஒளியை பெருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அங்க சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லும்பொழுது, சீஷர்கள் அப்பயே வெளிச்சமா அந்த தன்மைகளுக்குள்ளாக வந்துட்டாங்க. அப்ப அவருடைய வார்த்தைகள வாங்கி, அவரை வார்த்தையில அப்பயே வந்து மலை பிரசங்கத்திலே குறிப்பா நம்ம பார்க்கும்பொழுது 1000 பேருக்கு சொன்னாங்கன்னா, 1000 பேருக்குள்ள எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு சீஷர்களோட சேர்ந்து தான் சொன்னார்கள். அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம குறிச்சு நம்ம பார்க்கணும். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு போன பாடத்துல நம்ம குறிச்சு பார்க்கும்பொழுது பிரதானமாய் முடிச்சது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நற்கிரிகளை செய்யணும். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த நற்கிரிகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இதை 3 வந்து மையமாக வைத்து நம்ம முடிக்கிறான்னு நம்ம பார்த்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, போன பாடத்துல யாரு வெளிச்சம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா சீஷர்களுக்கு உண்டான பேரும் நம்ம குறிச்சு நம்ம பார்க்கல. ஸோ இந்த நாளிலும் கூட சீஷனுடைய பேரு, சீஷர்களுக்கு உண்டான தன்மைகள், சீஷர்களுக்கு மறைமுகமாக, வெளியரங்கமாக கொடுக்கப்பட்டுகிறதான அதனுடைய பெயர்கள் என்னன்னு குறிச்சு நம்ம முதலாவது பார்க்கலாம். இப்ப படிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். இப்ப நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். இப்ப இந்த இடத்துல குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமானுடைய தீபம் சந்தோஷிப்பிக்கும். அப்படிதான் வரணும். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய வெளிச்சம் அணைந்து போகும். இது 2 ஏன்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்களுக்கு வெளிச்சம்னா, துன்மார்களுக்கு தீபம் வருமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இத நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். 13:9 திருவிலைத்துல. பரிசுத்த பைபிள்ல படிக்கலாம். ஒரு நல்லவன் பிரகாசமாக எரிகிற விளக்கை போன்றவர், கெட்டவரோ இருண்டு போகிற விளக்கை போன்றவர். அப்ப நல்லவர் விளக்கை போன்றவர், பிரகாசமா எரிகிறவர்னு பார்க்கிறோம். ஆனா கெட்டவரு இருண்டு போகிற விளக்கு அப்படின்னு புரிச்சு பார்க்குறோம். இருண்டு போகிற விளக்குனா செத்துருவாரா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அதுதான் இருண்டு போற விளக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அடையாளமா அப்படின்னு கேட்டா? அப்படின்னா இங்க 2 விஷயத்த சொல்லப்படுகிறது. நல்லவர்கள் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார்கள், கெட்டவர்கள் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார்கள். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை வந்து இந்த கெட்டவர்கள்ன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க ஜீவனையும் குறிக்க கூட இருக்கலாம். ஆனா அது மறைமுகமான காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லவர்களும் வெளிச்சம் தரார்கள், கெட்டவர்களும் வெளிச்சம் தரார்கள். ஆனா நல்லவர்களுக்கு வெளிச்சம் என்ன? கெட்டவர்களுக்கு வெளிச்சம் என்ன? அதுதான் நம்ம குறிச்சு நம்ம பார்க்கணும். ஸோ அப்புறம் அப்படியே நம்ம அடுத்த வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 97:11 இல்ல நீதிமொழிகள் 4:18 ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஓகே. இப்ப நீதிமானுடைய சந்தோஷம் ஃபர்ஸ்ட் நம்ம நீதிமான்களை குறித்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு பின்பு நம்ம துன்மார்க்கருடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்ப நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்குன்னா, நீதிமான்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க வெளிச்சம் சொல்லப்படுகிறது. ஆதார வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது அது வெளிச்சம்னு சொல்லுகிறது. ஆனா இந்த வசனத்துல சொல்லும் பொழுது அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் போல் காணப்படுகிறது. அப்ப சூரியன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வெளிச்சத்தினுடைய தன்மை, சூரியன் உதாரணத்துக்கு இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பிரகாசமாய் காணப்படுகிறதோ அந்த ஒரு வெளிச்சத்தை போன்றவர்களாகி காணப்படுகிறதுன்னு பார்க்கணும். ஸோ அவர்களுடைய பாதை ஃபர்ஸ்ட் அவருடைய வெளிச்சம், அவருடைய பாதை அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இப்ப வெளிச்சம் அப்படின்னாவே மனுஷர்களுக்கு பொதுவாக எப்படி தோண்டப்படும்? வெளிச்சம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லிட்டரலாவும் சரி, ஆவிக்கு ஒரு விதமா இப்ப வெளிச்சம்னாவே மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக அதை தோண்ட பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டா, இல்ல உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது இப்ப மனுஷர்களை வந்து வெளிச்சத்தை விரும்புவார்களா வெறுப்பார்களா? அப்ப தூங்குறப்ப எத்தனை பேர் லைட்டு போட்டு தூங்குறோம் அப்படின்னு கேட்டா, மினி லைட்டு போட்டுக்கும். அப்பயும் ஒரு சின்ன வெளிச்சம் தேவை. ஆனா சூரியன் பிரகாசத்தை போல தூங்குறப்ப தேவைப்படுதா அப்படின்னா தேவையில்லை. அதனால தான் சொல்றது. அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டிலின் கீழே நீங்கள் வச்சீங்கனாலும் அந்த வெளிச்சத்தை வராதபடி இருக்குதுன்னு நம்ம அந்த மத்திய 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அதெல்லாம் நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப தூங்குறப்ப ஒருவேளை நம்ம தூங்கி கொண்டிருந்தா நம்மளுக்கு லைட்டு தேவைப்படாது. அப்ப நம்ம வந்து கிறிஸ்துவை தேடல, கிறிஸ்துவை பிரதிபலிக்கல, கிறிஸ்து வார்த்தையில கேட்கல, செவி கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்றோம்?
தூங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வருது நம்ம பார்க்குறோம். இப்போ வெளிச்சம் எப்படின்றது அங்கே அந்த சங்கீதம் 97:11 நம்ம படிக்கலாம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வெளிச்சம்னாவே அது யாருக்காக தான் வந்து அங்கே வந்து ஆதியிலே கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது நீதிமான்களுக்கு தான். இப்போ நம்ம ஏன் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறவங்களை யாருன்னு கேட்டிங்கன்னா நீதிமான்கள்னு ஒரு வருத்தப்படுதுன்னு பார்க்குறோம். ஸோ நீதிமான்கள் தான் அதுக்கு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் தான் பேர். ஆனால் அதுக்குள்ளார ஒரு பேர் இருக்குது. அதுதான் இந்த நாளையில் நம்ம பாடமாக பார்க்குறோம். அப்போ நீதிமான்களுக்காக வெளிச்சம், செம்மையான இருதயத்துக்காக மகிழ்ச்சி மதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ வெளிச்சனாவே அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நீதிமான்களுக்கு தான். நீதிமான்கள் தான் வெளிச்சம். ஆனால் துன்மார்க்கருக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. அதை நம்ம பின்பு வரும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு நம்ம எஸ்தர் 8:16 நம்ம படிக்கலாம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இப்போ இந்த சம்பவம் எதுக்கு நடக்கப்பட்டது நம்மளுக்கு தெரியுமா? யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிருச்சுன்னு வருது. இது எப்போ நிகழ்வுப்பட்ட விஷயம்? அதாவது இஸ்ரேல் ஜனங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் இக்கட்டு சூழ்நிலையில் யூதர்கள் அநேக பேர் தங்களை மரித்து கொண்டிருந்தார்கள். யாருடைய வார்த்தைகளை கேட்டு? இந்த ஆமானுடைய வார்த்தைகளை கேட்டு நிறைய பேர் மறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சட்டத்திட்டங்களாக எல்லாமே மாறி கடவுள் அவருடைய எஸ்தர் மூலியமாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவருடைய நிலைமையே மாற்றிட்டார். அப்போ அவர்கள் மறிப்பதை அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த எஸ்தர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜீவனுடைய தன்மைகளாக வந்துச்சுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாபெரும் சந்தோஷத்துக்கு தான் அவங்க இனி மறிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த மாபெரும் சந்தோஷத்துக்கு தான் சொல்லப்படுது இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா வெளிச்சன்றது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? அது ஆனந்த சந்தோஷம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது அது ஆன சந்தோஷம். உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது இப்போ இந்த வெளிச்சத்தை பின்பற்றுகிற நம்ம ஆனந்த சந்தோஷமா இருக்கிறோமா? எப்படா வெளிச்சத்துக்குள்ளார வந்தால் எப்படா முடிச்சு வீட்டுக்கு போகலான்ற ஒரு சந்தோஷம் தான் வரும். சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்ட்டு. ஆனால் ஏன் பார்க்கணும்னா இந்த வெளிச்சத்துக்குரியவராக பிரதிபலிக்கிறவர்கள் ஒருவேளை நீங்கள் சந்தோஷத்துக்குரியவராக இருந்தால் தான் மற்றவர்களை நீங்கள் பிரதிபலிக்க முடியும். துக்கத்துக்குரியவராக இருந்தால் இவனே பார்த்தா எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறான், எப்போ பார்த்தாலுமே கஷ்டத்துக்குரியவராக இருக்கிறான், இவங்களோட கிறிஸ்து வெளி கட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நற்கிரிகளை காட்டுவதற்கு காய்ப்புகள் கம்மி அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அதே நம்ம படிக்கும் பொழுது வெளிச்சத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பிரசங்கி 11:7 நம்ம படிக்கலாம். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமே. அப்ப வெளிச்சம் இன்பம், சந்தோஷத்தை காட்டிலும் இன்பம் அதிகம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்ப வெளிச்ச இன்பம் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியும். மழை காலத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு சூரியனுடைய அருமை கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கும், பொழப்பு நடத்த முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சாப்பிட்றத கூட சில தருணங்களில் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். அது காரணம் என்ன? சூரியன் அங்கே காணப்படலை. சூரியன் இல்லைனாவே மனுஷனுக்கு நோய் வரும், விதைக்க முடியாது, புல் பூண்டு முளைக்காது, எதுவுமே கிடைக்காது. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கிறிஸ்துவை பின்பற்றுறது நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம். அது அப்படி அவரை பின்பற்றினாதான் நம்ம மலரவே முடியும். அந்த மலர முடிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் வழி நடக்கிறன்ற ஒரு நம்ம தெளிவான ஒரு பாதையில் போதி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி வெளிச்சத்தை குறித்து இன்னொரு நம்ம ஆங்கிலில் பார்க்கலாம். சங்கீதம் 36:9. சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஓகே, இப்ப ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அப்படின்னு வருது. இப்ப ஜீவ ஊற்று இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஜீவ ஊற்று யார்கிட்ட இருக்குது? பிதா கிட்ட தான் இருக்குது. அப்ப ஜீவ ஊற்று பிதா கிட்ட இருக்கிறதுனா அப்ப ஜீவ ஊற்று யாரு? இயேசு. அப்ப இயேசு என்ன சொல்லப்படுது இந்த இடத்துல? வெளிச்சம். அதுதான் சொல்லப்படுது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தினாலே. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது, வெளியாகிறது யாரு? அதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல இது ஏன் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ ஊற்று என்பது வெளிச்சம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஜீவ ஊற்று வெளிச்சம் அப்படின்னு சொன்னா இந்த ஜீவ ஊற்று எரேமியால என்ன சொல்லப்படுகிறது? குறிப்பா பார்க்கணும் 2 தீமைகள் படிக்கலாம். எரேமியா 2:13. எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்ப ஜீவ ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள் அப்படின்னா விட்டு விட்டார்கள். பொருள் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க சிஸ்டர்.
விட்டு விட்டார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் சொல்ல, என்ன அர்த்தம் சொல்றாரு? அவருடைய வார்த்தை கேட்கல. வனாந்தரத்துல சிம்பிளா சொல்ல போனா அவருடைய பிரயாணிகளை அவருடைய வார்த்தை கேட்கல. அங்க மோசை மூலியமாயும் அங்க யோசுவா மூலியமாயும் சொல்லப்பட்டுக்கிறதான அந்த வார்த்தைகள் அவர்கள் அதுதான் சொல்றாரு, ஜீவ ஊற்றாய் அந்த எண்ணெய் விட்டு விட்டார்கள். அப்ப என்ன கேட்டேன், அவர் சொன்ன புத்திமதிகளை அவர்களை ஏற்றுக்கொள்ளல. அதை தான் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அப்புறம் வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களை உண்டு பண்ணி கொண்டாருங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? அவங்களே ஒரு வழின்னா என்ன வழி? சிம்பிளா சொல்ல போனா விக்கிரங்களை வணங்கிக்கிட்டாருங்க, அவதான். புரியுதுங்களா? அப்ப அவரை விட்டு விட்டாருன்னு சொன்னா அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, அவன் அந்த வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டு பண்ணினான்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெடிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா விக்கிரகம். கடவுளை விட்டு விக்கிரகத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும். இப்ப நம்ம கிறிஸ்துவை பின்பற்றல அப்படின்னு சொன்னா, சரியா பின்பற்றலாம், நம்ம என்ன பண்றோம்? வேற எதுக்கோ செவி சாய்ச்சிட்டு இருக்கிறோம், எதோ பின்பற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேற கிறிஸ்துவை பின்பற்றுவதை காட்டில வேற எது போனாலும் அது எப்படி வாழ்க்கையில அது விக்கிரகமாக தான் சொல்லப்படும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி இங்கே வெளிச்சத்தை குறித்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:27 நம்ம படிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரக்கன்னிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. சாலமோன் என்ன சொல்லுவாரு? சாலமோன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஸோ ஞானத்துக்கும் ஜீவ ஊற்றுக்கு சம்மந்தம் இருக்குமா? இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்றுன்றது வெளிச்சம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ அது பின்வருங்களை காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள் நம்ம பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 10:11 நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 10:11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கருடைய வாய் அடைக்கும். அப்ப கடவுளுக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கடவுளுக்கு பயப்படுதல் வெளிச்சத்தை தரும், சந்தோஷத்தை தரும். 1000 வருட அரசாட்சி காலகட்டத்தில் பார்த்துக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நித்தியமா சந்தோஷமாவே தான் இருப்பாங்க. அது நித்தியமா சந்தோஷமா கொடுக்கறதான வெளிச்சமாய் காணப்படுகிறது. அந்த வெளிச்சத்தை இப்பொழுது நீதிமான்கள் எப்படி பிரதிபலிக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய நாவினாலே பிரதிபலிக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப நீதிமான்களுடைய வாயிலிருந்து வருகிறது எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குது? வெளிச்சமாக காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கிறோம். ஸோ வெளிச்சமாய் காணப்படுகிறதா அப்படின்னு கேட்டா சரி, இது ஒரு ஆங்கிள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம குறித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 16:22 படிக்கலாம். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினரின் போதனை மதியினமே. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. இப்ப இந்த இடத்துல புத்தி அப்படின்னா யாரை சொல்லு? இயேசு கிறிஸ்து புத்தியை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. அப்ப ஜீவ ஊற்றுனா நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப புத்தி உடையவர்கள் ஜீவ ஊற்றுனா புத்தி என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க அங்க அறிவு தெளிவு புத்தின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு நீங்க வெளிச்சமாக, அப்ப வெளிச்சம் உடையவர்கள் வெளிச்சத்தில் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 18:4 நம்ம பார்க்கலாம். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். இப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு பார்த்தோம். ஸோ இங்கே சொல்லப்படுகிறது ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நாளில் நம்ம ஏன் இந்த குறித்து இவெல்லாம் நம்ம இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இப்போ நம்ம எடுத்திருக்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை குறித்து தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாடமே கிட்டத்தட்ட அமைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். இப்போ ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கிறது. அப்போ ஞானம் என்பது என்னது? ஞானம் என்பது இயேசு. அப்போ ஞானம் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும் பொழுது ஞானம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது தொடர்ந்து வரும்பொழுது ஞானம் என்பது வெளிச்சம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் நம்ம நீதிமொழிகள் 13:14 நம்ம பார்க்கலாம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரக்கன்னிகளுக்கு தப்பலாம். நம்ம நீதிமான்களை குறித்து பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம நீதிமான்களை குறித்து பார்த்தோம். நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. இங்க ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. இப்ப நீதிமான்களும் ஞானவான்களும் ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இது ஏன் அப்படி நம்ம ஒன்று அப்படின்ற குறித்து நம்ம பின்வருகிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அப்ப ஞானத்தின் ஊற்று முன்பு வசனத்தை பார்க்கும் பொழுது ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கும். அது ஆற்றை போல போய்கிட்டே இருக்குது. எங்க போகுது? நீதிமானுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்து போய் நீதிமானுடைய இருதயத்திலிருந்து என்ன பண்ணுது?
ஞானவான்களுடைய போதகமாக வருதுன்னு இப்போ நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ ஞானம், ஞானவான்கள் இது ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சீஷர்களை பார்த்தீங்கன்னா அந்த நற்கிரிகளை சொல்லப்பட்டவர்களாக நம்ம பார்த்தோம். மத்தியில் பார்த்தோம்ல, அந்த நற்கிரிகளுக்கு உண்டான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானவான்கள். ஸோ அதுதான் இந்த பாடத்தில் நம்ம அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஞானம் அப்படின்றது என்னன்னு நம்ம குறித்து பார்க்கும்பொழுது, ஞானம் அப்படின்னா வேதவசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுது தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்ச முடிக்க சொல்லலாம். ஞானம்னா என்ன? ஞானம் இயேசு கிறிஸ்து. வேற ஞானன்றது வேற எதை மையமாக சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டா, நித்திய ஜீவனை காண முடியுது, எல்லாமே முக்கியம் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். பிரசங்கில சொல்லுகிறாரு ஞானம் என்னவென்று அவரே சொல்லுகிறாரு. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 13. இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியீனத்தை பார்க்கிலும் ஞானமும் உத்தமம் என்று கண்டேன். அப்ப இந்த இடத்துல இருளை பார்க்கிலும் அப்படின்ற வார்த்தைகளுக்கு கீழே வரல, இல்லை நீங்க சேர்த்திக்கணும். எது? இருளை பார்க்கிலும் அப்படின்ற வார்த்தைகளுக்கு கீழே நீங்க மதியனத்தை சேர்த்திக்கணும். ஓகேவா? இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமம், அதே மாதிரி மதி இனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வெளிச்சம் எவ்வளவு உத்தமோ அதே மாதிரி இங்க ஞானம் உத்தமம். அப்போ உத்தமம் என்னது? அது வெளிச்சம். அப்ப இருள் என்பது மதியினம், வெளிச்சம் என்பது ஞானம். புரியுதுங்களா? அதுதான் நம்ம தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்ப ஞானமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகிய ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளியை போல அந்த நற்கிரிகளை செய்யப்படுவார்கள். நம்ம பார்த்தாங்களா மத்தியில? அவர்களை என்ன பண்றாங்க? மற்றவர்களை நீதிக்கு உட்படுத்துவார்கள். மற்றவர்களை நீதி உட்படுத்துறவர்கள் தான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல. ஆகாய மண்டலம் எது? வானத்தில் காணப்படுகிறதான அந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாமே எப்படி ஒளி இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதோ அதே போல அந்த ஒளியில இதுக்கு எது சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா நீதிக்கு உட்பட்டதான ஒளி சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சொல்றாரு அந்த மாதிரி ஒளிகளுக்கு என்ன பண்ணுவாங்களோ ஞானங்கள் உட்படுவார்கள். அப்ப ஞானம் என்பது வெளிச்சம், ஞானவான்கள் என்பது வெளியே கொடுக்கிறார்களோ அவர்களும் யாரு? அவர்களும் வெளிச்சமானவர்கள் அப்படின்றத ஒரு விஷயத்தை தான் இது மையமாக நம்ம தொடர்ந்து வருகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில மாத்திரமல்லாத படிக்கு கடவுளுடைய சிருஷ்டிப்புல இருந்து எல்லாமே ஞானம் எவ்வளவு ஒரு முக்கியமாய் காணப்படுகிறது பார்க்கும்பொழுது சங்கீதம் 104:24 நம்ம படிக்கலாம். கர்த்தாவே, உமது கிரிகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. அப்ப சிருஷ்டிப்பின் நோக்கமே, சிருஷ்டிப்பினுடைய காரியமே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அவர் படைத்தது, சிருஷ்டிப்பினுடைய படைத்ததனுடைய தொடக்கமே எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ஞானம் முக்கியம். இது ஏன்னு பார்க்கும்பொழுது இந்த ஞானமா இருந்தா மாத்திரம்தான் அந்த வெளிச்சத்தை நம்ம இருப்போம். அந்த வெளிச்சமா இருந்தாதான் மற்றவர்களுக்கு நம்ம பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப அவருடைய சிருஷ்டிப்பின் தொடக்கமே ஞானமாய் தான் படைச்சாரு அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் எப்படிப்பட்டதுன்னு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப இந்த பரலோகத்தினுடைய நற்செய்தி நூல், இந்த நற்செய்தியினுடைய சுவிசேஷமோ நம்மளுக்காக கொடுக்கப்பட்டுகிறதான கடவுளுடைய வார்த்தையுமே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அது ஞானமுடிதான வார்த்தையை காணப்படுகிறது. அதனால தான் அந்த ஞானத்தை என்ன பார்த்தீங்கன்னா சரியா புரிஞ்சுக்கொள்ளாம தங்களுக்கு மனசுக்கு ஏற்ற போதங்களை உண்டு பண்ணிக்கொண்டு அதுக்கு அடிமைப்படுத்தி கொண்டு தங்களை போய்கிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஞானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க எரேமியா 23:5 நம்ம படிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அப்போ சிருஷ்டிப்பின் தொடக்கம் முதல் கொண்டு ஞானம் தேவைப்படுது. நம்மளுக்கு அறிக்கப்பட்ட சுவிசேஷம் கூட ஞானமாக தான் காணப்படுகிறது. இனி 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறமும் கேட்டிங்கன்னா நித்தியமாய் வாழ்கிறாங்க. இது கூட எப்படிப்பட்டதாகுது? ஞானமாய் தான் அரசாட்சி பண்ணுவார்னு பார்ப்போம். ஞானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தொடக்கம் முதல் முடிவுமடை ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தாதான், ஞானவான்கள் இருந்தாதான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது ஞானம் அப்படின்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது அப்படின்னு குறித்து பார்க்கும்பொழுது
ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஞானம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு நம்ம படிக்கலாம். பிரசங்கி 10:10 பிரசங்கி 10:10 இரும்பு இருப்பு ஆயுதம் மழங்களாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோஜனம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அப்ப இரும்பு ஆயுதங்கள் மழுங்களா இருக்க, ஷார்ப்னஸ் இல்லைன்னா, சிம்பிளா சொல்ல போனா, அது உதாரணத்துக்கு வந்து ஒரு கத்தி வந்து மொன்னையா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சரியா வெட்ட முடியாது. அப்ப அதனுடைய ஷார்ப்பா இருக்குதுல்ல, அந்த ஷார்ப்னஸ் தான் எதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஞானம் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த கத்தி ஷார்ப்பா இருக்குன்னா அந்த கத்தி எப்படிப்பட்டதா இருக்கும்? உதாரணத்துக்கு ஷார்ப்பா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? வெச்சா வெட்டும். ஷார்ப்பா இருந்துச்சுன்னா ஷார்ப்பா இருக்கிற இடத்துல பளபளன்னு இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அந்த இடத்துல மட்டும் கத்தி எந்த இடத்துல கூட கருப்பா இருந்தாலுமே, வேற எதை கருப்பா இருந்தாலுமே, அந்த ஷார்ப்னஸ் இடத்துல மட்டும் வெள்ளையா பளபளன்னு இருக்கும். அப்ப அந்த பளபளப்பு வெள்ளை தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம். அப்ப எந்த விஷயத்துக்குமே ஒரு காரியத்தை எல்லாமே செய்வதற்கு எது தேவை? ஞானம் முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். ஸோ இந்த ஞானத்தை நம்ம யார்கிட்ட கத்துக்கணும் சொல்லணும்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா பிரசங்கி ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஞானத்தை போய் அவங்கள்ட்ட கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவார்? இயேசு கிறிஸ்துட்ட. வேற சரி, அப்படி வேணாம். ஞானத்தை போய் நீ எதுக்கிட்ட கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டா அதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் எவ்வளவு பெருசு இருக்கிறான், அவன் போய் நீ எது கத்துக்கணும்னு நீ யார்கிட்ட போய் கத்துக்கிட்டா எறும்பு கிட்ட கத்துக்கோ. அப்ப என்ன சொல்ல போறான்னு கேட்டீங்கன்னா, எறும்பு அந்த விஷயத்துல மனுஷனுடைய மேன்மையானவனாய் காணப்படுகிறான். அதை தான் சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கலாம். படிக்கலாம். நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அப்ப இந்த இடத்துல குறிச்சு பார்க்கும் பொழுது மனுஷன் எறும்பு மனுஷனுடைய மேலானுச்சு. அப்ப இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உயர்ந்ததாக காணப்படுகிறது. காரணம் என்ன? ஏன் இந்த இடத்துல வந்து எறும்பு கிட்ட கட்டு சொல்ற காரியம் நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்கு எறும்பு கிட்ட கட்டு சொல்றாங்கன்னு கேட்டா அதுதான் முக்கியம். அப்ப எறும்பு என்ன படுத்தீங்கன்னா சேர்த்தி வைக்குது. நம்ம என்னதான் சேர்த்தி வச்சோம்? என்ன சேர்த்தி வச்சிருக்கிறோம், என்ன சேர்த்தி வைக்கிறோம், என்ன சேர்த்தி வைக்க போறோம்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஞானமா பிரதானமா சொல்லப்படுகிறது. ஞானம் என்பது சேர்த்தி வைக்கக்கூடியதான ஒரு பொருள். அப்ப ஞானத்தை நீங்க சேர்த்தி வச்சாதான் எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? அந்த கிரிகளை செம்மையாய் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுதான் பார்க்கும்போது கொலோசியர் 2:3 அங்கே சொல்லப்படுகிறது, நம்ம என்ன சேர்த்து வைக்கணும்ட்டு. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப பிதாவாகிய யாவே கடலுடைய வாயிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஞானம் அறிவு என்பவைகளை பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நம்ம எதிர்காலத்துல சேர்த்து வைக்கணும். ஸோ இந்த பொக்கிஷம் தான் சொல்றாரு, நீங்க எங்க சேர்த்து வைக்க, இந்த பொக்கிஷம் நீங்க சேர்த்து வச்சா எங்க சேர்த்து வச்ச மாதிரி? பரலோகத்திலே சேர்த்து வச்ச மாதிரி. அப்ப உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதுன்னா, உங்களுடைய பொக்கிஷம் இந்த நாணயத்தை தேடுகிறத கூறியதான காரியத்தை காணப்படும்னு பார்க்கிறோம். ஏன்னா சாலமோன் இதை தான் கண்டுபிடிச்சாரு. அவர் எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு பார்த்தாரு. எல்லாத்தையும் ஆராய்ச்சிட்டு சொல்றாரு, ஞானம் என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருளை பார்க்கலாம் ஞான வெளிச்சம் என்று கண்டுட்டாரு. அப்ப எல்லாத்தையுமே அவர் தேடி பார்த்து ஞானம் தான் பிரதானம், தயவு செஞ்சு ஞானத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லப்படுகிறாருன்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ ஞானம் என்பது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு முன்பதை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற தேவைகள் நம்ம தேடணும்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துக்குரிய காரியம் நம்ம தேடணும்னு வச்சுக்கோ, நம்ம ஞானவான்களாக சொல்லப்படுவோம்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்தியமாக நடக்கக்கூடியதான அந்த ராஜ்யம், அந்த நிலை எதுவோ அதை தேடுகிறது தான் ஞானம் உள்ளவர்கள். அதை தான் சொல்லுகிறாரு, எறும்பு என்ன பண்ணுது, மழை காலம் எப்போ நடக்குதோ அப்பத்துக்குரியதான காரியம் இப்போ தேடுகிறது. அதனால தான் எலும்பு ஞானம் உள்ளதாக சொல்லப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பின்பு நடக்கிற ராஜ்யத்துக்கு உண்டான காரியத்தை இப்போ நம்ம தேடி எடுத்து வச்சாதான் நம்ம ஞானம் உள்ள. இப்பத்துக்குரியதாக நம்ம தேடிக்கிட்டு இருந்தா நம்ம ஞானம் உள்ளவர்கள் இல்லை, அதுக்கு பேரே வேற. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஞானம் எப்படி ஒரு முக்கியமான காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அதை படிக்க ரோமர் 2:4 நம்ம படிக்கலாம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இது பொக்கிஷம் தான், இது ஐஸ்வர்யம் தான். இதை நீ அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா உனக்கு ஷார்ப்னஸா இருக்கணும். ஷார்ப்னஸ்னா இருந்தா மட்டும்தான் மற்றது எல்லாமே உனக்கு எப்படி தெரியும், உலக காரியங்கள் எல்லாமே எப்படி தெரியும், அது மழுங்கலா இருக்கு, அது வேஸ்ட்டுப்பா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் சொல்றாரு. நீதிமொழிகள் 4:7 நம்ம படிக்கலாம். 4:7 16.
ஞானமே முக்கியம். ம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ம். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. அப்ப சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்ட்டு வந்து நீதிமொழிகள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை நான் எப்படி சேர்த்து வைக்கிறது? அதான் கேள்வி. ஞானத்தை நான் எப்படி சேர்த்து வைக்கிறது? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஞானமா இருக்கு. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நான் எப்படி ஞானமா செயல்படணும்? அதுக்கு செயல்படுறதுடைய தன்மை தான் நம்மளுக்கு வேணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டால் இந்த ஜென்ரலான நம்ம கேள்வி எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த இவன் கேட்கறான்பா அப்படின்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஒன்று வேணும்ல. ஓ இந்த செயலை இந்த செயலை செஞ்சானா இவன் ஞானமா இருக்கிறான்பா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அப்படின்றதுக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ உதாரணத்துக்கு நான் கடவுளுக்கு பயப்படுறேன்னா ஆரம்பமா முடிவா? ஆரம்பம். ஏன் ஆரம்பம்னு சொல்றோம்? நான் தான் பயந்துட்டேன்ல, ஏன் ஆரம்பம்னு சொல்லப்படுகிறது? தொடக்கம். அப்ப நான் பயந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது ஆரம்பம்னு சொல்ல முடியுமா? நம்ம படிக்கலாம் நீதி சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தி உண்டாகும். அவர் புகழ்ச்சியும் என்றென்றைக்கும் நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது எல்லாமே சத்தியத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். எல்லாமே சத்தியத்துக்குள்ளாக வந்திருக்கிற ஆரம்ப ஸ்டேஜில் கடவுளுக்கு நம்ம எப்படி பயப்படுவோம்? என்ன பண்ணாலுமே அப்படியே கேட்போம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு சகோதரன் வந்து திட்டினா கூட வாங்கிக்குவோம், எதை வேணாலும் பண்ணிக்குவோம். ஆனால் கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அவரை திட்டுவோம். சகோதரர் சொல்ற மாதிரி நம்ம அவங்கள திட்டுருவோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை ஆரம்பம்னா என்ன? இந்த பயப்படுதல்ன்ற ஒரு விஷயம் ஆரம்பம் இருக்குது, ஆனா அதுக்கு அப்படியே தொடர்ந்து அப்படியே நடந்து நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்ப அதுதான் சொல்லப்படுகிறாரு. நம்ம அடுத்த ஸ்லைடை தள்ளுவோம், அதிலே ஆர்சில படிக்கலாம். இல்லைங்க இது போலீங்களா? சரி ஓடுங்க, நம்ம இதை நம்ம படிக்கலாம். 111:10 வந்து திருவெளியத்தை நம்ம படிக்கும் பொழுது, கடவுளுக்கு பயப்படுவதும் அவரை மதிப்பதுமே ஞானத்தின் தொடக்கமா இருக்கிறது. கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் மிகுந்த ஞானமுள்ளவர்களா இருப்பார்கள் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், கடவுளுக்கு தொடர்ந்து கீழ்ப்படிவுதல் ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப சாலமோன் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் ஏன் சொன்னாரு? ஏன்னா பயப்படுவதல் மனுஷன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் தான் பயப்படுவாங்க. போக போக அவங்களுடைய பயம் குறைஞ்சிரும். வசனம் அவங்களுக்கு எல்லாமே போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ட்டு ஆளுக்கு ஒரு விஷயத்தில் பேசி ஆளுக்கு ஒரு இதில் வந்து இதுதான் சரி அப்படின்ற ஒரு விஷயத்த போயிடுவோம். அப்போ அந்த வசனத்துக்கு முழுமையாக செவி சாய்க்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்பொழுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு தொடர்ந்து பயப்பட வேண்டும் என்று சொன்னாலும் ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் ஞானத்துக்குரிய செயலப்பா, இதெல்லாம் இருந்தால் மாத்திரம்தான் அவன் ஞானம் உள்ளவன். குறிப்பாக இன்னொரு சொல்ல போனா இதெல்லாம் செஞ்சா மாட்டம்தான் நம்மளுடைய பாணியில் சொல்ல போனா அறிவுள்ளவன். அதெல்லாம் செய்யலைன்னா அவனுக்கு அறிவே கிடையாது, அறிவற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் குறித்து பார்க்கும்பொழுது தான் என்னென்ன செய்யலை அப்படின்றதான் வசனம் சொல்லப்படுகிறது. போடுவோம். முதலாவது பார்க்கும்பொழுது என்ன சொல்லப்படுகிறது? நீதிமொழிகள் 23:19 படிக்க வேணாம். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடை. யாருக்கு செவி கொடுக்கணும்? தேவனுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக செவி கொடுக்கணும். அப்ப வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் ஒண்ணு அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, ஆலோசனை கேட்கிற இடத்தில் ஞானம் உண்டு. ஆலோசனை கேட்கிறவங்க யாராச்சும் ஆலோசனை இது ஏன்னு பார்க்குறப்ப ஞானம் உள்ள அப்படின்னு சொன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை கண்டிப்பா கேட்கணும். அது எப்படி சொன்னாலும் கேட்கணும். உதாரணத்துக்கு பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்குதுன்னா ஆமான்னு ஏத்துக்கணும். இல்லைங்க முதல்ல பணம் எனக்கு வேணும், முதல்ல எங்களுடைய ஃபியூச்சருக்கு தேவையான பிள்ளைங்களுக்கு வேணும், அப்படி இப்படின்னு வேணாம், அது அவங்களுடைய பாடு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்ப அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஞானம் அவங்க சொல்லப்படுகிறது. ரெண்டாவது பார்க்கும்பொழுது ஆலோசனை முக்கியமாக நமக்கு கேட்கப்படணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் நீதிமொழிகள் 12:15 சொல்லப்படுகிறது. மதியினுடைய வழி அவர் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன். ஓகேங்களா? ஆலோசனை செவி கொடுக்கிறவன், ஆலோசனை கேட்கிறவன் இடத்துல ஞானம் உண்டு. இதெல்லாம் வந்து ஞானம் அவனுக்கு இருக்குதுன்றதான ஒரு ஐடியா, ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க அடுத்தது, தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. ஸோ இதுக்கும் வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 11:2 நீங்க பார்த்தீங்கன்னா, அகந்தை வந்தால் லச்சை வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. நம்ம தாழ்த்துக்கிறோமா?
நம்ம எந்தெந்த இடத்தெல்லாம் தாழ்த்துக்கிறோம், எந்தெந்த இடத்துல நம்மளை உயர்த்துக்கிறோம். உண்மையிலுமே சொல்லுது. ஏன்னா அதனால தான் சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சிறியவராகிய இவர்கள். யார் சிறியவர்கள்? இந்த சிறியவர்களை போல் தன்னை தாழ்த்துகிறவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? மனவாட்டியை குறித்து சொல்லப்படுகிறான்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப தாழ்மை ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இது முக்கியமா சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஸோ அதுவும் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 11:30 பார்க்கும்பொழுது, நீதிமானுடைய பாலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன். சரி, இப்ப நம்ம ஒருத்தனை மற்றவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளனா எப்படி இருக்கணும்? ஞானம் முக்கியம். ஏன்னா இதெல்லாம் முன்னபடி மொத்தம் நீ ஆதாயப்படுத்தி சொல்லணும்னா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பேச கூடாது. ஒருவேளை நம்ம தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் அவனுடைய மனநிலை பக்குவங்களை பார்த்து அவனுக்கு ஏற்புரியதாய் பேச வேணும். அதுதான் சொல்றாரு, தன்னை தாழ்த்துக்கிறவன் கண்டிப்பா மற்றவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவான். எப்ப பார்த்தாலுமே அவன் என்னையவே உயர்ந்ததை குறித்து பேசியிருந்தா மற்றவனை ஆதாயப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா பவுல் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, நான் எல்லாரும் போல ஆனேன். என்னது காரணம்? தன்னை தாழ்த்தினாலதான் ஒரு மற்ற ஆதாயப்படுத்தி கொண்டாரு. நம்ம எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்துக்குள்ளாக ஆதாயப்படுத்துக்கிறோம்? முதலாவது நம்மளை ஆதாயப்படுத்துவதே பெரிய விஷயமா காணப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். ஸோ ஆதாயப்படுத்தி கொண்டா நாணம் உள்ளவன் என்று அர்த்தம். ஸோ அது மாத்திரம் அதை படிக்க அடுத்தது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அப்ப பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். நிச்சயமாக கடிந்து கொள்ளுதல் கண்டிப்பாக ஞானத்தை கொடுக்கும். நம்ம கடிஞ்சு கொள்ளும் பொழுது மற்றவங்க நம்ம ஏற்றுக்கிறோமா? இது ரெண்டுமே நம்மளுக்கு மற்றவங்களை கொடுத்தாலும் சரி, நம்ம மற்றவங்களை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது சாலமோன் பார்த்தீங்கன்னா, அவர் அந்நிய ஸ்திரீ விவாகம் பண்ணும் பொழுது கடவுள் 2 முறை எச்சரிச்சார்னு பார்க்குறோம். சாலமோனை கேட்டார், அவர் பெரிய ஞானி தானே, ஞானத்தில் சிறந்தவர் தானே, கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல? ஆனா அவரை காட்டிலுமே அவருடைய தகப்பன் பெரியவராயிட்டார் இந்த விஷயத்துல. எப்படி? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நத்தானையில நம்ம கடிந்து கொள்ளும்போது என்ன பண்றாரு? ஞானத்தில் சிறந்தவராய் இருக்கிறவர் கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார். தாவீது எப்படிப்பட்டவர்? அவரும் ஞானம் உள்ளவர் தாங்க. அவர் சாதாரணமானவர்களா கிடையாது. உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்துல காட்டில தாவீதுக்கு கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவான். ஆனா இருந்தாலும் அவரை காட்டிலும் இவர் மேன்மையுள்ளவரா மாறிட்டார். எப்படி? அந்த வார்த்தை வரும்போது ஏத்துக்கிட்டார். பார்த்தீங்களா? அதுதான் ஞானம். அப்ப பிரம்புன்றது பார்த்தீங்கன்னா, அது ஒரு தண்டித்தல் கூடிய நிலைமை. சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கண்டித்து தண்டித்து வளர்த்துன்னு சொல்றது. இதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உடனே குச்சி எடுத்துட்டு போய் விளாசறதா அப்படிலாம் கிடையாது. அதை தண்டிச்சு அது கண்டிச்சு வளர்த்துறது தான் அந்த பிரம்புகளுக்குடைய அடையாளம் சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கிறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க நம்ம அடுத்து இது பார்க்கும்பொழுது, ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான். எதை ஆற்றுவார்? கோபத்தை ஆற்றணும். இப்போ ஒருத்த கோபன்றதுமே உதாரணத்தை பார்த்தீங்கன்னா பத்தி எரிகிற ஒரு பொருள் தான். கோபத்தை ஆற்றுனா என்ன வேணும்? பொறுமை வேணும். தாழ்மை. அதுதான் முன்னாடியே சொல்லப்படுகிறது. தாழ்மையா இருந்தா மட்டும்தான் நீ ஆதாயப்படுத்த முடியும். தாழ்மையா இருந்தா மட்டும்தான் நீ மற்றவனே ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தன்மையெல்லாம் காணப்படணும். உதாரணத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் கோபமா பேசுறாருன்னா, ஆமா பிரதர், அவர் சொன்னது அப்படிதான் பிரதர், அவர் ஒரு வீணா போனவர் பிரதர், விளங்காத போனவர்னு சொல்லவா முடியும்? பிரதர் அப்படிலாம் கிடையாது பிரதர் அப்படின்ட்டு அவரையும் சம்மதி வைக்கணும். இவருடைய பார்வையிலும் சரியானதாய் கொண்டு போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம செய்ய வேண்டிய விஷயம், கிறிஸ்தவர்களா செய்ய வேண்டிய விஷயம். ஒருத்தர் நம்மள்ட்ட ஒருத்தர் ஏதாவது சொல்றாருன்னா அவருக்கு போறதுக்கு நம்ம போகக்கூடாது, அவரை சந்தோஷப்படுத்தக்கூடாது. அவர் போறாங்க தப்பாகவும் இருக்கும், ரைட்டாகவும் இருக்கும். அப்போ அந்த இடத்துல எப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதானம் முக்கியமாக பார்க்கும்பொழுது அந்த விஷயத்தை ஆற்றக்கூடியதாக காணப்படுகிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது பார்க்கும்பொழுது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான். இப்போ பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவார்னு வருது. எண்ணப்படுவாரா, மாற்றப்படுவாரா, இல்லை ஞானவானா ஆவாரா? அப்படின்னா பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் மாற்றுவாரா இல்லையா? மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வசனத்துக்கு உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது அந்த பிரம்பு கடிந்து கொள்ளுதல் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 20:15 வருது. அடுத்தது 15 நீதிமொழிகள் 15:32 பார்த்தீங்கன்னா கடிந்து கொள்ள ஏற்றுக்கணும்னு வருது. இங்கே பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் 17:28 பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவார். நீதிமொழிகள் 17:28. இதில் நீ நீதிமொழிகள் 17:27 நீங்கள் படிச்சீங்கன்னா, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவார்னு வரும். அப்ப அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் என்றால் தன் வார்த்தையில் அடக்குகிறவனாய் காணப்பட்டால் எப்படி ஆவார்? அவன் தேவையில்லாத வார்த்தை பேச மாட்டான். தேவையில்லாத வார்த்தை பேசாதவர் இருந்தவராகவே அவர் எப்படிப்பட்டவராக வர்றாரு? ஞானத்துக்குரியதான தன்மைகள் அவர் கொண்டாங்க போய்கிட்டு இருக்குதுன்னு அதான் அர்த்தம் வருது நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த விஷயத்தில் பேசணும், எதை பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை அங்கே காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்போ நம்மளுடைய ஐக்கியமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்?
இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தாம் ஒரே ஞானமுள்ளவராக இருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? கடவுளால் நம்மளுக்கு ஞானமும் நீதி மீட்புமானவர். அந்த இருவருக்குள்ளாக இருக்கிற ஐக்கிய தன்மைன்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ ஐக்கியம் இருக்குது, எவ்வளவோ சக்தி இருக்குது. கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா 47,000க்கு மேல பிரிவு காணப்படுகிறதுன்னு பார்க்குறாங்க. இந்த 47,000க்கு மேல பிரிவுலாம் வந்து கிறிஸ்தவர்களும் ஒன்று தான், ஒரே இதுதான் வந்து ஆதியில் சொல்லப்பட்டது. இத்தனை பிரிவுகள் எப்படி காணப்பட்டுச்சு? ஏன்னா அவங்களுடைய ஐப்பு, அவங்களுடைய சஞ்சரிப்பு, அவங்களுடைய எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குது? சத்தியத்துக்கு விரோதமாய் காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் சொல்லுகிறது, நம்முடைய ஐக்கியம் நம் ஞானிகளோட இந்த ஞானம் அடையும். நம்மளுடைய அறிவு என்ன இருக்குது? ஏன்னா அந்த வசனத்தை சொல்லிக்குது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்குதுன்றாங்க. சொல்லிவிட்டு எங்களோட ஐக்கியம் வேற ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போயிடுவோம். அப்போ அப்படியே சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்க்கும்பொழுது செவி கொடுக்கணும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், தாழ்ந்த சிந்தையாக இருக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும், பிரம்பு கடிந்து கொள்ளுதலும், அது மாத்திரமல்ல அதை படிக்க கோபத்தை வந்து ஆற்றக்கூடியது, பேசாத இருக்குதல் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது நம்மளுடைய சஞ்சரிப்பு யாரோட இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் யாருன்னு சொல்லப்படுகிறது? ஞானவான்கள். அவனுங்க தான் ஞானவான்கள் சொல்லப்படுகிறது நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ இந்த தன்மைகள்லாம் காணப்படலைன்னா நம்மளுடைய பாணி சொல்லணும்னா அறிவில்லைன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த தன்மைகள் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல காணப்படுகிறது? ஏன்னா மத்திய சொல்லப்பட்ட அந்த நற்கிரிகளை சொல்லும் பொழுது நற்கிரிகளுக்கே உரித்ததான அந்த தன்மைகளை இது சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்க ஞானத்தினுடைய தன்மைகள் இது ஒன்று. இது வந்து இதெல்லாம் செஞ்ச ஞானத்தினுடைய தன்மைகள் நம்ம பார்க்குறோம். இப்போ யாத்ராகமம் 31:5 அங்கே ஒரு தன்மைகள் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கலாம். தேவனுக்கு பயப்படுவதும் அவரை மதிப்பதுமே ஞானத்தின் தொடக்கமாய் இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் மிகுந்த ஞானம் உள்ளவர்கள், என்றென்றும் தேவனுக்கு துதிகள் பாடப்படும். யாத்ராகமம் 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவருக்கு உண்டாக அவரை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இப்போ ஞானத்தை குறித்து பார்க்கும்பொழுது நம்ம ஒரு 6-7 இது பார்த்தோம். ஒரு அந்த ஞானம் வேணும்னா இந்த தன்மைகள் இருக்கணும், இது ஞானத்தை இது மூலிமா நான் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறேன்ட்டு. இப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் காலகட்டத்தில் குறித்து பார்க்கும்பொழுது ஞானம் அடைவதற்கு அங்கே வந்து தேவாவி வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து தேவாவினால் அவர் ஞானத்தை பெற்றுக்கொள்ளாருன்னு பார்த்தீங்கன்னா ஏன் தேவாவி அந்த இடத்துல கொடுக்கப்பட்டுச்சு? உதாரணத்துக்கு நான் தேவ ஆவினால் ஞானத்தை பெற்றுக்கிறேன்னு எதுக்கு இந்த எனக்கு தன்மைகள்? தேவ ஆவி இருந்துச்சுனாவே எனக்கு சகல செயல்படும் அப்படின்னு சொல்லுகிறது. அதே உபாகமும் பார்க்குறோம். உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேலும் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது ஞானம் வந்து ஆவியினால் பெற்றுக்கொள்கிறது நம்ம பார்க்குறோம். யாருன்னு கேட்டிங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் வந்து வேலை செய்வதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஞானமும் புக்தி அறிவும் வேண்டி அந்த கடவுளுடைய ஆவினாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது. யோசுவாக்கு பார்த்தீங்கன்னா மோசே மூலிமா என்ன பண்ணுறாங்க? மோசே வந்து அடுத்தது வந்து நீங்கள் தான் வழி நடத்தணுன்ற பொழுது மோசே தலையை மேலே கை வைக்கும் பொழுது கடவுளுடைய ஆவி அவர் மேலே இறங்குது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். இப்போ அங்கே இந்த இடத்துல ஆவியினால ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே வருகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ ஆவியும் இந்த வார்த்தையும் வேறையா ஒன்றா? ஏன்னா நம்ம நீதிமொழிகளை பார்க்கும்பொழுது ஒரு 7 விதமான வந்துச்சு. அப்போ அந்த இடத்துல வருகிறது நான் வார்த்தை மூலியமாக வருகிறது, இங்கே ஆவி மூலியமாக வருது. இது எப்படி சொல்லுவோம்? உதாரணத்துக்கு சொல்லும்பொழுது கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது? ஆவி ஜீவனா இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துலையும் எது மூலியமாக கொடுக்கப்படுகிறது ஞானம்? கடவுளுடைய ஆவி மூலியமாய் வருகிறது நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல குறிப்பாக நம்ம பார்க்கும்பொழுது பரிசுத்தாவின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பரிசுத்தாவின்னு போட்டுக்கிட்டா சரிப்பட்டு வராது. ஸோ அது மாத்திரமல்ல அதை படிக்க நாங்கள் அப்படியே நம்ம படிக்கலாம். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரல வேண்டும் என்றும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது பிதா எப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்கன்னா ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தரணும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி நம்மளுக்கு தந்தாரா இல்லையா? எங்க தந்தாரு? உடன் படிக்கும் போது தந்தாரு. இப்ப ஞானத்தையும் தெளிவிக்கிற ஆவி எங்க இருக்குது மூலியமா? பைபிள்லயே இருக்குது. பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு பிரமாணம் குடிச்சு நீ இதை செய்யணும் அப்படின்லாம் எழுதுறது கிடையாது. அவருடைய ஆவி இருந்துச்சுனாவே அது என்ன செய்ய வேண்டியதுன்னு அவருக்கு உணர்த்திடும். ஸோ அதே தான் இப்போ நம்மளுக்கு என்ன நினைக்கிட்டே நம்ம என்ன செய்ய வேண்டியதோ இந்த வேதத்து மூலியமாவே சகலமாக கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஆவியாயும்
ஜீவனமாய் காணப்படுகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ இவருடைய வார்த்தையினால ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார். அதனுடைய தன்மைகள் தான் முன்னாடி படித்தோம். அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வருகிற ஆவியை தான் எந்த ஆவி? இந்த இடத்துல எந்த ஆவி? பரிசுத்தாவி. தைரியமாவே சொல்லலாம். இந்த இடத்துல எது? ஞானஸ்தான உடன்படிக்கை ஏறப்ப கொடுக்கப்படுகிற ஆவி தான் வந்து முன்பதே சொல்லப்படுகிறது, ஏசாயில சொல்லப்படுகிறத பார்க்குறோம். ஸோ அந்த ஆவி மூலியமா, உதாரணத்துக்கு பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவி மூலியமா என்ன பெற்றுக்கிறாரு? சகலத்தையும் பெற்றுக்கொண்டார்னு நம்ம பார்க்குறோம், உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது. அப்போ இதில் ஏன் பார்க்கணும்னா, ஞானம் என்பது வெளிச்சம். ஞானம் என்பது வெளிச்சம் தான். அந்த வெளிச்சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பகுதியிலும் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று வார்த்தையினாலும் வருகிறது, இன்னொன்று பரிசுத்த ஆவியினாலும் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா வந்து வேதத்தினுடைய வெளிச்சத்தை தெரியல? நிறைய பேருக்கு வேதம் தெரியும், எதை தெரியாது? பரிசுத்தாவி பற்றி தெரியாது. பரிசுத்தாவி புரிதல் இருக்காது. பரிசுத்தாவி அவங்களுக்குள்ள இருக்காது. புரியுதுங்களா? பரிசுத்தாவி இல்லை அப்படின்னா வெளிச்சம் பிரதிபலிக்காது, தெரியாது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ அந்த பரிசுத்தாவி இருந்தால் தான் உங்களுக்கு ஞானமே இருக்குதுன்னு சொல்லப்படுகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க அப்போஸ்தலர் அங்கே பார்க்குறோம். இல்லை முன்பே வாங்க 6:10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. யார் அது? ஸ்தேவான். ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களோடு இஸ்ரேல் ஜனங்களோடு போராடும்போது அவர் பேசுகிறாரு, ஒரு ஹிஸ்ட்ரியே பேசுகிறாரு. மெசொப்பொத்தேமியாவிலேருந்து அங்கேருந்து ஒரு ஹிஸ்ட்ரியே பேசுகிறார். இந்த ஹிஸ்ட்ரியில் எப்படி அவர் படித்து ஞானத்தில் வச்சாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் பேசின ஞானத்தையும் ஆவியும் அப்படின்னா, இதை நீங்கள் மொழிபெயர்ப்பில் பார்க்கும்பொழுது அவர் ஆவியின் மூலியமாய் பேசுகிற ஞானம். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஞானம் வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியை வேணும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாது. நம்ம நினைக்கிறதா சரி அப்படின்னு நாங்கள் தோண்டப்படுகிறது அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம். ஸோ அந்த ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அடுத்த கேள்விக்கு வந்துட்டோம். இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கணும்? ஏன்னா உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது யாக்கோபு 1:6 நம்ம படிக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ ஞானத்தில் நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், கடவுள்கிட்ட கேட்குறேன், கொடுத்துருவாரா? கொடுத்துருவார். கண்டிப்பாக நான் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறேன், கடவுள்கிட்ட அப்பா எனக்கு ஞானம் இல்லைப்பா, நான் அறிவில்லாதவனா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு கேட்குறேன். ஞானத்தை கொடுத்துருவாரான்னு கேட்டினா கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் கொடுக்கறதுன்னு ஒரு தகுதி வேணும்ல, அதை நம்ம சொல்லவே மாட்டோமே. நம்ம எதை கேட்டாலுமே கடவுள் கொடுத்துருவாரா? ஏன்னா இதை பார்க்கும்பொழுது நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா, ஞானத்துக்கு குறைவுள்ளவனா இருந்தால் கண்டிப்பாக நான் கடவுள் ஞானத்தை கொடுப்பேன். ஆனால் அது எப்படி கேட்கணும்னு கேட்டிங்கன்னா விசுவாசத்தோடு கேட்கணும், சந்தேகத்தோடு கேட்கக்கூடாதுன்றது ஒரு கீழ வசனத்தை நீங்கள் வந்து பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஞானத்தின் குறைவுள்ளவர்களாக இருந்தால் கடவுள்கிட்ட கேட்டால் கொடுப்பார். பிரசங்கி 2:26 இப்படி சொல்லுது, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. அப்ப கடவுள் தமது பார்வையிலுக்கு நல்லவராய் இருக்கிறவருக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் நம்ம பார்க்குறோம். இப்போ ஞானம் கேட்டால் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பார்னு சொல்லப்படுகிறது ஒன்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுள் பார்வைகளுக்கு யார் நல்லவரோ அவருக்கு தான் ஞானம் கொடுப்பார்னு சொல்றது. இப்போ ஞானம் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கடவுள் நம்மளுக்கு ஞானம் தருவாரா இல்லையா? ஏன் அவருடைய பார்வைகளுக்கு நல்லவராக இருக்க ஞானத்தை கொடுக்குறாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? உதாரணத்துக்கு தேவையில்லை. உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது மனுஷன் தான் பார்வைக்கு எப்படியா இருப்பார்? ஏன்னா கடவுள் தன் பார்வைக்கு நல்லவராக இருக்கிறவருக்கு, மனுஷன் பார்வை வேற, கடவுளுடைய பார்வை வேற. மனுஷன் எப்படி தான் பார்ப்பாரு? அவன் தோற்றத்தையும் ஆளையும் அவனுடைய பணபலம் எல்லாத்தையுமே குறித்து பார்த்துட்டு அவன் கருப்பா சிகப்பா குட்டையா நெட்டையா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு மார்க் போட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இவன் தாண்டா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவான். ஆனால் கடவுள் எப்படி? அவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அதுதான் அவருடைய முக்கியம். அப்போ மனுஷனுடைய பார்வை வேற, கடவுளுடைய பார்வையில் வேற. அப்போ அவருடைய பார்வைகளுக்கு நல்லவராக இருக்கிறவருக்கு தான்
கடவுள் ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். உதாரணத்தை பார்க்கும்பொழுது முன்பு சொன்ன வசனத்தையும் படி பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார், கரெக்டு தான். இந்த வசனத்திலேயே ஞானத்தை கொடுப்பார், ஆனால் அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து நம்ம அப்படியே படிக்கலாம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. அப்ப இந்த இடத்துல நீ ஞானத்தை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சாய்க்கணும், செவியை சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும். நீர் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் ஏற்றுக்கவே மாட்டோம், நம்மள சொல்ல கிடையாது, யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள நம்ம சொல்லிக்கலாம். அப்போ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளையில் உன்ன இடத்துல பத்திரப்படுத்து. நம்ம எதை பத்திரப்படுத்துகிறோம், எதை நம்ம பாதுகாத்துக் கொள்ளுகிறோம்? வேதத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம பாதுகாத்துக் கொள்ளுவோம். ஏன்னா வேதம் எப்பயுமே அங்கே தான் இருக்குது, ஏதோ ஒரு மூலையில் இருக்கும், டேபிளில் இருக்கும். அப்போ வேதத்தை வேதத்தை நம்ம எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். அப்படி நம்ம அப்போ பத்திரப்படுத்து. ஞானத்தை எப்படி கூப்பிடணும்? நம்ம எதை வான்னு கூப்பிடுறோம்? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைக்கிறது. இதனுடைய பொருள் எப்படி சொல்லுவோம்? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அலையணும்னா இதுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு வெளியே நின்று ரோட்டில் போய் ஞானத்தை வா என்று கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அது ஒரு அடையாளம். 4ஆம் வசனத்துல நம்ம படிக்கலாம். அப்படியே அடுத்த ஸ்லைடு 4ஆம் வசனத்துல 7 முடியும். அதை வெளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகி. அதுதான் சொல்லப்படுது. முன்னே பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீ எப்படி தேடணும்? பணத்தை தேடுறான். மனுஷர்கள் பணத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்கன்னா நகைக்கு முக்கியம் கொடுப்பாங்களா? ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா ரெண்டுலயுமே எது மேன்மையானது? நகை தான் மேன்மையானது. அதான் சொல்றாரு. அப்ப அதை நீ எப்படி தேடுவோம்? அதுக்காக மனுஷரை கொலை கூட போண்டுவான் உலகத்துல. அந்த மாதிரி தருணங்களுக்கு போறாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க தேடுன்றாரு. அப்படி தேடினாதான் 5ஆம் வசனத்துல அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து. அப்பதான் ஞானத்தின் ஆரம்ப தொடக்கம் நீ வருவ. அந்த தொடக்கம் தான் அடுத்தது தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்பதான் உனக்கு அறிவே வரும், இல்லனா வராது. அப்பனா அந்த அந்த அறிவு உனக்கு வந்தாதான் அந்த அறிவு உன்னை சகலத்திலையும் எப்படிப்பட்டதாய் மாறும். ஏன்னா அந்த அறிவு ரொம்ப முக்கியங்க. ஞானத்தினால் வருகிற அறிவு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 6ஆவது வசனத்துல படிக்கலாம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்பதான் ஞானத்தை தருவார், இல்லனா அவர் கர்த்தர் அப்பதான் ஞானத்தை தருகிறார். அவர் சொன்னது கரெக்ட் தான். ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாதான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஆனா அது எப்படி தேடணுன்றது ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எப்படி தேடணும்? அது வெள்ளியை போடி நாடி சத்தம் விட்டு கூப்பிடுங்க. நம்ம கேட்கிற அநேக விதமான தருணத்துல கேட்கறதுக்கு உண்டான செயல்பாடு நம்மள்ட்ட இல்லை. நம்ம அறிவில் குறைந்தவராக இருக்கிறோம். அறிவுக்கு உண்டான செயல்பாடு, வளர்ச்சிக்கு உண்டான செயல்பாடுகள் நம்மள்ட்ட கம்மியா இருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இந்த ஒளி சாதாரண ஒளி கிடையாதுங்க. மெய் ஞானம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மெய் என்பது ஒன்றுதான். ஆனா பொய் என்பது உலகத்தில் அநேகம் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா 47,000 பிரிவு இருக்குது. அப்ப 47,000 பிரிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா மெய்யா? அது பொய். அப்ப மெய் ஞானம், அந்த மெய் அறிவு உனக்கு இருந்தாதான் சத்தியத்தை நீ புரிஞ்சு கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம மனசனுக்கு ஏற்றதான ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம இதுதான் சரி அதுதான் சரின்ட்டு செவி சாய்ச்சிட்டு போயிருப்போம். அப்பொழுது அந்த மெய்ஞானத்தை தருகிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்போ உத்தமமாய் நடந்தாதான் அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உத்தமம் தான் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்துருன்னு நம்ம முன்னே நம்ம பார்த்தோம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஞானம் என்பது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அதுதான் அங்கே சொல்லப்படுகிறாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப அந்த நீதிமொழிகள் சொல்லப்படுறதுக்கு வசனம் தான் இது. அவருடைய வார்த்தையில நீங்க கை கொண்டு நடந்தாதான் நீ என்ன கேட்கறியோ. ஏன்னா ஒரு வார்த்தை கை கொண்டா நீ என்ன கேட்பன்றது உனக்கு அறிவு வந்துடும். அவர் வார்த்தை நீ கை கொண்டினா இதை தான் கேட்கணும், இதை தான் கடவுள் விரும்புவார், இதை தான் நம்ம கேட்க சொல்லுவார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அவர் வார்த்தை நம்ம கை கொள்ளலன்னா, இன்னும் சொல்ல போனா அவர் அந்த ஞானத்தினால் வருகிற அறிவு நம்மளுக்கு முழுமையே இல்லைன்னா எதை கேட்கணுமோ அதை நம்ம கேட்க மாட்டோம். எதை கேட்கக்கூடாதோ அதை தான் கேட்போம். அப்ப அந்த அறிவை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் நீங்க அதை தான் கீழே சொல்லப்படுகிறது. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள்
கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நீங்க அததான் சொல்லுகிறாரு, நீங்கள் மலையில் மேல இருந்தாதான், நீங்கள் அந்த தண்டில் மேல நீங்க இருந்தாதான் நீங்க என்ன கேட்பீங்க? நீங்க என்னத்த கேட்பீங்க? என்னத்த கேட்பீங்க? என்ன நம்ம கேட்போம்? கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்போம்? ஞானத்தையே கேட்போம். அவர் வார்த்தை நிலைச்சிருந்தா நம்ம என்ன கேட்போம்? எவ்வளோ பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளை வந்து நீதி நிமித்தம் நான் கடந்து போகணும், உமது செயல் செய்வதற்கு நான் வந்து சோர்ந்துடக்கூடாது, பலவீனமாய் போய் அதை தான் நம்ம கேட்போம். ஆனா ஒருவேளை அந்த அறிவு நம்மளுக்கு இல்லாம இருந்தா என்ன கேட்போம்? நம்ம ஒரு கஷ்டம்னா என்னென்னமோ நம்ம கேட்போம். ஆனா அதை கேட்கலான்னு கேட்டீங்கன்னா நீ என்ன தேவையோ அது எல்லாமே என்ன பண்ற பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. உன்னுடைய நாவில் சொல் பெறுவதற்கு முன்ன சகலத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு நம்ம பார்க்குறோம். அப்ப ஞானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 19:8. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். அப்ப ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் தான் தன் யாருன்னு தான் வந்து முழுவதும் அடையாளமே கண்டு கொண்டவர். ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் தான் தன்னை சிநேகிக்கிறவர். உன்னை போல பிறனை நேசின்ற தன்மை வேற, ஞானத்தை பெற்றுக்கொண்டுகிற தன்மை வேற. அப்ப ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் தான் தான் யாரு, தன்னுடைய சரீர தான் ஜீவனுக்கு உண்டான அந்த செயல்பாட்டை அவர் கரெக்டாக புரிஞ்சு கொண்டவர். அப்ப ஞானத்தை பெற்றுக்கொள்ளலன்னா உதாரணத்துக்கு நம்ம முன்பு வந்த காரியங்களை தான் நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அதுதான் அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்ட நீ யாருன்னு ஐடென்டி பண்ணாதான் பிதா அங்கே சொல்லப்படுகிறாரு. 23:15 நீதிமொழிகள். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். அப்ப அவர் சந்தோஷப்படுத்தினா நீ ஞானவனா மாறணும், நீ வெளிச்சமா மாறணும், நீ ஒளியா மாறணும். நீ வெளியா ஒளியா மெரிச்சமா மாறினாதான் கடவுள் மகிமைப்படுவார், கடவுள் சந்தோஷப்படும். அப்ப கடவுளுடைய சந்தோஷம் என்னவோ அதுவே நம்மளுக்கு நித்திய சந்தோஷமாக நம்ம எண்ணிக்கணும். அதுதான் நம்மளுக்கு நித்திய சந்தோஷமாய் மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு ஞானத்தை குறித்து அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லப்படுகிறார். நம்ம பார்க்கலாம். மத்தேயு 11:19. மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தான்னு சொல்லிட்டார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் மனுஷரும் மாயக்காரருக்கும் பாவிகள் சிநேகிதன் என்கிறார்கள் அப்படின்னு வருது. ஆனாலும் இந்த இடத்துல இந்த வசனம் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, ஆனாலும் மனுஷகுமாரன் அதன் பிள்ளைகளால் நீதி இல்லை என்று ஒப்பு கொடுக்கப்படும். அப்படித்தானே வரணும். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார்னு வந்துட்டு மனுஷகுமாரன் அதன் பிள்ளைகளால் நீதி உள்ள என்றது ஒப்பு கொடுன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல மனுஷகுமாரன் ஞானத்துக்கு ஒரு ஒப்புமைப்படுத்துகிறார். என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, இப்போ முதலாவது இப்படி நம்ம கேள்வி கேட்கலாம், மனுஷகுமாரா அப்படின்னா என்ன? ஏன் மனுஷகுமாரா அப்படின்னு வந்து வேதவசனம் நம்மளை சொல்லப்படுதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏன்னா நம்ம பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? ஏன் மனுஷகுமார்னு சொல்லப்படுகிறாரு? மனுஷகுமார்னு என்னன்னு சொன்னாதான் ஞானம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஞானன்றது மனிதனிலிருந்து வந்தனால மனுஷகுமாரன் அப்படின்னு நம்ம வேற ஏதா. ஏன்னா ஜனங்களிடத்துல இந்த கேள்வி கேட்கிறாரு, கேள்வி கேட்டாங்க, மனுஷகுமாரன் யாருன்னு கேட்கறாங்க. யார் அந்த மனுஷகுமார்னு கேட்கறாங்க. ஜனங்களுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரா? என்ன பதில்? படிக்கலாம் பாருங்க. மனுஷகுமாரன் என்ன அடையாளன்ட்டு யோவான் 12:32 அப்படி நம்ம படிக்கலாம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். கேள்வி கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சு போயிடுவான்னு சொல்றப்ப யாருப்பா இந்த மனுஷகுமாரன், நீ பாட்டுல மனுஷகுமாரன் பேசிட்டு இருக்கிற யாருப்பான்னு கேட்கறாங்க. சீஷர்கள்கிட்ட ஜனங்கள் வந்து கேட்கறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அடுத்த வசனத்தை நம்ம படிக்கலாம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். ஓகே, இப்போ இங்க இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்துல இருக்கும். அப்ப மனுஷகுமாரன் யாரு? மனுஷகுமாரன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒளி. இது டைரக்டா சொன்னார் அவரு.
இது டைரக்ட், இது உண்மையிலுமே இது சொல்றப்ப அவங்க எத்தனை பேர் புரிஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் படிக்கிறப்ப எனக்கு பிடிக்காது. கிட்டத்தட்ட பார்க்குறப்ப நானே பார்த்தீங்கன்னா மத்திய நிறையா தாட்டி படிச்சிருக்கிறேன். மத்திய இதான் யோவன் நிறையா தாட்டி படிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 6, 7, 8 தாட்டியாச்சும் படிச்சிருப்பேன் தொடர்ந்து. அப்படி படிக்கிறப்ப கூட எனக்கே சில தருணங்களை தெரியல. அப்போ ஒளின்றதையே மனுஷகுமாரனோட ஒப்புமையாக சொன்னார். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவ வந்தார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு யார் இந்த மனுஷகுமாரன்னு கேட்குறாங்க. அப்போ ஒளி உங்களோட இருக்கையில், அப்போ அந்த இடத்துல அவர் எப்படி சொல்லியிருந்தா, நீங்கள் கேட்ட மனுஷகுமாரன் ஒளிதாப்பான்னு சொல்லியிருக்கணும்ல, அதையும் மறைமுகமாக தான் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருளுள்ள ஜனங்களுக்கு ஒளியை பற்றி புரிதல் கிடைக்காது. அப்போ புரிதல் கிடைத்தவர்களுக்கு ஒளி யார் என்று தெரிஞ்சு கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ மனுஷகுமார் படிக்கலாம் சிஸ்டர், அப்படி தொடர்ந்து 35 மறுபடியும் படிக்கலாம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளியில் உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அப்ப இருளில் இருக்கிறவனுக்கு ஒளியை பத்தி தெரியாது, அறிவே இருக்காது, ஞானமே இருக்காது. மனுஷகுமாரன் யார் என்று கேட்டால் அவர்களுக்கு ஒளின்னு தெரியணும். ஓகேங்களா? அப்ப இந்த ஒளின்னு தெரிஞ்சாதான் அந்த வெளிச்சத்துக்குள்ளார நம்ம போறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இது உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வேதத்தில் எல்லாமே மகத்துவங்களை மறைஞ்சிருக்கிறது. அந்த மகத்துவத்தை யார் தெரியும்? யார் அந்த ஒளியிலே பிரவேசித்து கொண்டு அந்த ஒளியில் வந்து கரண்ட்லே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இல்லைன்னா தெரியாது. 36 படிக்கலாம் மிஸ்டர். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அப்போ ஒளியின் இடத்துல விசுவாசமா இருங்க. அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு அப்படியே விசுவாசமா இருந்தீங்கன்னா நீங்க ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம முன்பே பார்க்கும்பொழுது மனுஷகுமாரன் யாருன்னு கேட்டோம். மனுஷகுமாரன் யாரு? ஒளி. அப்ப ஞானம் என்பது மனுஷகுமார். அதை தான் முன்பே நம்ம பார்க்கும்பொழுது மனுஷகுமாரன் போஜன பண்ணுகிறாய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுமான பிரியனும் மனுஷனும் ஆயக்காரரும் பாவிகளுக்கு சிநேகிதன் என்றார். அதற்கு ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ள என்று ஒப்புக்கொள்ளப்படும். ஞானம் மட்டும்தான், உதாரணத்துக்கு வெளிச்சம் மட்டும்தான், ஒளி மாத்திரம்தான். ஒளியின் உடையவர்கள் ஏற்றுக்குவாங்க, ஒளி இல்லாதவர்கள். அப்போ இந்த மனுஷகுமாரனும் ஞானமும் சேம் என்னது? அது ஒளிதான்றது தான் இவ்வளவு நம்ம குறித்து பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன பாடத்தில் பார்க்கும்பொழுது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இது மூணுமே பிரதானமாக வச்சு பார்த்தோம். இப்போ அந்த ஞானம் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத வாய்ந்தது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க ஒளியை குறித்து இன்னும் ஒரு சில நம்ம வசனங்களை அப்போ படிக்கலாம். படிக்கலாம் 1 பேதுரு 2:9. சரி படிக்கலாம். அதே பேர் யோவான் 1 யோவான் படிக்கலாம் சிஸ்டர். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அப்ப இது பொய்யான ஒளி கிடையாது, மெய்யான ஒளின்றது தெரியும். இந்த ஒளி எப்படின்றது மெய்யான ஒளின்றது நம்ம முன்பே பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த இதை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு படிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப மெய்யான ஒளி இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆச்சரியமான ஒளி. நம்ம எதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம்? எதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், கடவுளுடைய சிருஷ்டிப்பை பார்த்து நம்ம எப்படி சொல்றோம்? பூமி எப்படிப்பா ரவுண்டு அந்தரத்தில் வச்சிருக்கிறாரு, அது என்ன ஆச்சரியம்? அப்ப ஆச்சரியம் எது? அந்த இடத்துல என்ன செயல்பட்டிருக்குது? ஏன்னா முன்பே சொல்லிக்கிறாரு, அவர் எப்படி சிருஷ்டித்தாரு? ஞானமாய் சிருஷ்டித்தாருன்னு பார்த்தாரு. அப்புறம் ஆச்சரியமான ஒளினா எது ஆச்சரியம்? அவருடைய ஞானமே ஆச்சரியத்தினுடைய தன்மைகளாக கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்லைடுல வந்து படிக்கலாம். 2 கொரிந்தியர். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்ப இந்த ஒளி என்ன சொல்லப்படுகிறது? இது அறிவாகிய ஒளி. எந்த ஒளி? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை அப்படின்னு சொல்லப்படுகிறான்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது மெய்யான ஒளி, 2வது ஆச்சரியமான ஒளி, 3வது பார்க்கும்பொழுது மகிமையின் அறிவாகிய ஒளி. எது மகிமை? நம்மளுக்கு எது மகிமை?
எது நம்மளுக்கு மகிமை வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை கீழ்ப்படிவதே மகிமை. இந்த வார்த்தைக்குள்ளார என்ன இருக்குது? ஜீவன் எல்லாமே இருக்கு. இந்த வார்த்தையில என்ன சொல்லப்படுகிறது? இந்த வார்த்தையில் ஞானம் இருக்குது அப்படின்னு இப்ப இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிமையின் அறிவாகிய ஒளின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தினால் வருகிற அறிகிற அறிவின் மகிமையான ஒளி அப்படின்ற. ஏன்னா அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஞானம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 2 Corinthians 4:4 பார்க்கும்பொழுது அடுத்து நம்ம தள்ளுவோம், இந்த படிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப இந்த ஒளி எல்லாமே எதுக்குள்ளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சுவிசேஷத்துக்குள்ளாக இருக்குது. இந்த சுவிசேஷம் தான் மகிமையான ஒளியாய் காணப்படுகிறது. இந்த சுவிசேஷம் தான் சொல்லுது நாங்கள் தேவனுடைய ஞானத்தை பேசுகிறோம்னு பார்க்கிறோம். அப்ப அந்த மகிமை என்பது என்னது? கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்தை நம்ம கோட்பாடாக வருகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ நம்ம படிக்க வேணும். அது பார்த்தா அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடருடைய வாய்க்கோ கேடு சமீபமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே வருகிறதுன்னு அப்போ நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ அறிவை சேர்த்து வைக்கிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஞானவான்கள். ஞானவான்கள் எந்த அறிவை சேர்த்து வைக்கிறார்கள்? அந்த மெய்ஞானத்தினால் வருகிற அந்த அறிவை சேர்த்து வைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வருகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இது முடிக்க நம்ம பார்த்தது எல்லாமே குறித்து பார்க்கும் பொழுது அதை நீதிமன்னுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்குன்னு குறித்து பார்த்தோம். அப்போ நீதிமன்னுடைய வெளிச்சம் என்னென்னமாக காணப்பட்டுச்சு, அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இவ்வளோ தூரம் முடிச்சு பார்த்தோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது வெளிச்சமே இல்லாத ஒருத்தர் வெளிச்சம் காட்டுகிறவர்களா எப்படியா இருக்கப்படுது தான் அந்த வசனம் வருது பார்க்குறோம். நீதிமொழிகள் 26:16. நீதிமொழிகள் 26:16. புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லதகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். அப்ப ஞானமே இல்லாதவர் ஞான உடையவராக தன்னை காட்டுகிறவர் யாரு? ஞானமே இல்லாதவர். ஏன்னா இவங்களாம் எந்த லிஸ்ட்ல வராங்க? துன்மார்க்கர் ஒரு வெளிச்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரோம்னா இவங்களாம் அந்த லிஸ்ட்ல வராங்க நம்ம குறித்து பார்க்குறோம். அப்ப ஞானமே இல்லாம, ஞானத்துக்குரிய செயலே இல்லாம தங்களை ஞானமாக காட்டுகிறது யாரு? உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது எந்த வேலையுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம என்ன பேசுவோம்? எல்லாமே உலகமே என் கைக்குள்ளாரதான் இருக்குன்ற மாதிரி பேசுவோம். அதுக்கு பேர் என்ன? அது உலகத்தில் கேட்டீங்கன்னா சோம்பேறி பையங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் சொல்லப்படுகிறது. சோம்பேறி எப்படி இருப்பான்? தான் பார்வைக்கு ஞானமுள்ளவராக இருப்பான். ஆனால் கடவுள் என்ன பண்றாரு? தான் பார்வைக்கு நல்லவராக இருக்கிறவருக்கு தான் ஞானத்தை கொடுக்குறான்னு பார்க்குறோம். அப்போ சோம்பேறி பார்த்தீங்கன்னா ஞானம் யார்? இந்த சோம்பேறி. ஏன்னா கட்டிலின் கீழே வெளிச்சத்தை மூடி வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். யார் கட்டிலுக்கு வச்சிருப்பா? கட்டிலுன்றது எதுக்கு? தூங்குதல். யார் தூங்குவா? சோம்பேறி தான் தூங்குவான். அப்போ சோம்பேறினுடைய வழி எப்படி இருக்குது? முள்வேலிகளுக்கு சமானன்னு நீதிமொழிகளில் வசனம் காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ சோம்பேறி தன் பார்வைகளுக்கு நல்ல ஞானமுள்ளவனா இருப்பான். ஞானமே இல்லாத, தகுதி இல்லாதவன். ஒன்று. அடுத்தது ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். நீதிமொழிகள் 28:11 சொல்லுகிறது ஐஸ்வர்யன் தன் பார்வைக்கு ஞானவான். பணம் இருக்கிறவன் ஏதாச்சும் தேடுவாரா? பணத்து மேல நோக்கமா இருக்கிறவங்க ஏதாவது செவி கொடுப்பாரா? அது மேல டார்கெட்டா இருக்கிறவங்க தாங்க என்னையாச்சும் நோக்கி பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டோம். அதனாலதான் ஐஸ்வர்யம் பரலோக ராஜ்யத்தை பேசிப்பது அரிது என்று வேத வசனம் நம்ம சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அப்ப ஐஸ்வர்யம் என்ன பண்ணுவான்? போடா, எனக்கு எல்லாம் தெரியுது, ஏன்னா என்கிட்ட எதுவுமே எல்லாமே இருக்குது, எனக்கு என்ன தேவை, நான் சாவரப்ப பாத்துக்கிறேன்டா போடா அப்படின்னு சொல்லுவாரு. நீதிமொழிகள் 28:26. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அப்ப இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்க? இந்த சோம்பேறி, இந்த ஐஸ்வர்யம், தான் பார்வைக்கு ஞானமுள்ளவராக இருக்கிறவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மூடன். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதுல நீதிமொழிகள் 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். முன்பே நம்ம பார்த்தோம், ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், கலந்து பேசணும், இது சரியா இது சரியில்லையா அப்படின்ட்டு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். எங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுங்க, நாங்களாம் சரியாக தான் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறன்றவன் யாரு? அவன் தான் மதியனன்னு சொல்றாரு. ஸோ அந்த மதியனுடைய வழி எப்படி இருக்கும்? அதுதான் மதியற்ற ஸ்திரீன்ட்டு நீதிமொழிகள் வரும். அவங்களாம் ஒரு குரூப்பாக போயிடுவாங்க. அப்ப மதியுள்ளவர்கள் யாரு? ஞானவான்களாக செயல்படுகிற. மதி அற்றவர்கள் யாரு? அவர்கள் மதியற்றவர்கள் அஞ்ஞானம் உள்ளவர்களாய் போனப்படுவார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது தாம் பார்வை தாம் பார்வை தாம் பார்வைன்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப தாம் பார்வைக்கெல்லாம் இங்க வாழ கிடையாது, வேதத்தினுடைய பார்வைகளுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இது எல்லாமே தீமைகளுக்குரியது. தான் பார்வைக்கு தனக்கெல்லாம் சரியா இருக்குதுங்க, நான்லாம் பர்ஃபெக்ட்டுங்க,
நான் கேட்ட சத்தியெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க பிரதர் அப்படின்னு தான் பார்வைக்கு எல்லாமே இன்னைக்கு இருந்துச்சுன்னா அது சொல்லப்படுகிறது அது எல்லாமே தீமை. அந்த தீமையினுடைய வழிகளை நம்ம இருக்கக்கூடாதுன்னு இப்போ பார்க்குறோம். அப்படி தீமையா இருந்துச்சுன்னா ஏசாயா 5:21 சொல்லுகிறது, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. முடிஞ்சு போயிடுவாங்க. ஐயோன்றது என்ன? மடிந்து போயிடுவாங்க. அவங்களை எழுப்புறதே வேணும். ஏன்னா ஒருத்தர் ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டோம் பரமை ருசி பார்த்து நீ என்ன தான் கேட்டாலுமே மறுபடியும் வந்து நாங்கள் வந்து அதே இடத்துக்கு தான் போவோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ செவி ஆலோசனை செவி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலோசனைக்கு செவி சாய்க்கணும். எந்த ஆலோசனை? வேதத்திலிருந்து வருகிறதான ஞானவான்கள் ஞானினுடைய ஆலோசனையும் இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கிற அந்த தன்மைகளுக்கு உண்டான ஆலோசனை நம்ம கேட்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்படியா இருப்போம்? அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டோம் சார் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? ஏன்னா நீதிமொழிகள் 21:4 சொல்லுகிறது, மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. இது எல்லாமே யாரையுமே நான் கேட்க மாட்டேன் மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன், நான் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ நம்ம முன்பே பார்த்தோம். துன்மார்க்கனுடைய வெளிச்சம் ஒன்று பார்த்தோம். அந்த துன்மார்க்கனுடைய வெளிச்சம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. என்னென்ன வெளிச்சம்? மேட்டின்மையான பார்வை. எது மேட்டின்மை? மேட்டின்மைன்றது என்னது? நான் சொல்றது தான் பர்ஃபெக்ட், நீங்களாம் வேஸ்ட், நீங்களாம் பொய், நீங்களாம் ஆவாதவங்க வேவாதவங்கன்ற சொல்ற மாதிரி கணக்கு தான். அப்ப மேட்டின்மைன்றது அதுதான் உச்சகட்டம். நான் சொல்றதுதான் கரெக்ட். பெருமை. ஏன்னா அந்த மேட்டின்மை இருந்தனால தான் அவ்வளோ பெரிய நேபுகாத் நேச்சர் கடைசியில் என்ன தின்னாரு? புல்ல தின்னுட்டாருன்னு பார்க்குறோம். புல் என்பது எத்தசோடு மனுஷனுடைய கையளவுக்கு கூட கிடையாது. ஆனால் இவர் எப்படிப்பட்ட உயர்ந்தவராக இருந்தார்? சகல தேசத்தாருமே ராஜாவாக இருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ண கடவுளை அவ்வளவா இது பண்ணாரு. ஆனால் இதெல்லாம் இது என்னுடைய பராக்கிரமத்தினால தான் உண்டான்னு சொல்கிறப்ப என்ன பண்ணிட்டாரு? தின்றா போட புல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? கடவுள் பண்ணிட்டார். அது காரணம் என்ன? மேட்டின்மை இருக்கக்கூடாது. அந்த மேட்டின்மை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம். ஏன்னா துன்மார்க்கர் இந்த வெளிச்சத்தை போடுவாங்க. என்னைக்கு ஒருத்தருக்கு மேட்டின்மை பெருமை ஒருத்தருக்கு காணப்படுகிறதோ அவருக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் மாபெரும் ஒரு கொடுமைக்குள்ளாக போகிறான்னு வருகிறது. அதுதான் யாக்கோப்புல அங்கே சொல்லப்படுகிறது. யாக்கோப்பு 3:6 நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக ஆக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமாயும் இருக்கிறது. அப்ப இந்த நாவு என்ன பண்றது பார்த்தீங்கன்னா சகலத்தையுமே கொளுத்தி விட்டுறது. சகலத்தை கொளுத்தி விடு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நெருப்புன்னு சொல்லப்படுகிறது. எது நெருப்புன்னு சொல்லப்படுகிறது? இந்த இடத்த வசனத்துல பார்க்கும்பொழுது நாவும் நெருப்பு தான்ன்றது. இந்த நெருப்பு எதுக்கு மையமாக சொல்றாரு? அழிச்சிருன்ற பார்க்குறாரு. இல்லை இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது 5 படித்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 3:5 யாக்கோபு. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இப்ப இந்த நெருப்பு குறித்து பாருங்க. ஏன்னா நெருப்புன்னு கேட்டீங்கன்னா இதுல பிரகாசம் வரும். துன்மார்க்கர் போட வெளிச்சம் பாவமே, பாவத்துல பிரகாசம் வருது. அதான் சொல்லப்படுகிறாரு. ஏன்னா உலகத்துல இன்னைக்கு வாழணும்னா என்ன பண்ணும்? இன்னைக்கு உலகத்துல பொதுவாகவே உலகம் எப்படி இருக்குது? அவன் பெரியவனா நான் பெரியவனா பார்த்துக்கலாம் போ. இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்குது. யாருமே விட்டு கொடுக்கறது கிடையாது. யாருமே தங்க பெருமை இல்லாதவர்கள் கிடையாது. உலகமே இன்னைக்கு இந்த வெளிச்சத்துல தான் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இல்லாமே போயிடுறாங்க. அதான் சொல்லப்படுகிறது பெருமை. இந்த பெருமை தான் எப்படி சொல்லப்படுகிறது? இந்த பெருமை தான் நெருப்புன்னு சொல்லப்படுகிறது 6 இந்த பெருமை தான் என்ன பண்றது? நம்மளுடைய எல்லாமே கொளுத்தி விடுகிறது, எல்லாத்தையுமே நாசம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு நீதிமொழிகளை அங்கே வசனம் இல்லை. நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா 16:27 பார்த்தீங்கன்னா பேலியானின் மகன் கிண்டி விடுகிற எரிகிற அக்னியை போன்றவன் வருது. அப்போ யார் பேலியான மகன்? பொய் பேசுகிறவன், பொய் பிணைக்கிறவன். இவங்களை எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா எரிகிற அக்னி. பேலியாளின் என்ன பண்ணுறான்? தன்னுடைய ஆதாயத்துக்காக யார் குடும்பத்தை வேணாலும் கெடுப்பார். உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது எந்த விதமான தருணத்தில் என்ன பண்ணுறாரு? சண்டை போய் உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது உலகத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, போய் அவங்கள்ட்ட போய் என்னத்தை பற்ற வச்சுட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற ஐக்கியத்தன்மையை பிரித்து வச்சுட்டு வந்துடுறாங்க அப்படின்னா அதுவும் வெளிச்சம் தான். இப்போ பேலியாளின்னு வெளிச்சம் தான். என்ன பண்ணுறாரு? உதாரணத்துக்கு நம்ம பொய்யை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் நம்ம வாழ்க்கை தரத்தில் அப்டேட் பண்ணால் அந்த ஞானவான்களுடைய தன்மைகளுக்குள்ளாக போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிரசங்கி 7:8 நம்ம சொல்லப்படுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்ப ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கிலும் உதாரணத்தை பார்க்கும்பொழுது உலகம் துவக்கம் எப்படி இருந்துச்சு? வெறுமையா இருந்துச்சு. இல்ல அந்த மீறுதலுக்கு உட்பட்ட காலங்கள் எப்படி இருந்துச்சு?
ஏன்னா துவக்கமே ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா. அப்ப ஆரம்பம் என்ன ஆச்சு? ஆரம்பம் அற்பமா ஆயிருச்சு, அங்க ஆதியிலே ஆயிருச்சுன்னு பாக்குறோம். அந்த அற்பமானதுக்கு காரணம் என்ன? பிசாசு. பிசாசு என்ன பண்ணாரு? இவர்களுக்கெல்லாம் போய் வந்து கடவுளை அனுப்பிச்சு விட்டாருன்னு என்ன பண்றச்சு அவங்களுக்குள்ளார? பெருமை வந்துருச்சு. அதான் சொல்றது, இங்க பார்க்கும்பொழுது ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கிறோம். அப்ப துவக்கம் இப்ப எப்படி ஆயிருச்சு? துவக்க பெருமையினால வந்து கெட்டு போயிருச்சு. அந்த கெட்டு போன ஜனங்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? அப்ப துவக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பெருமையாயும் வந்துச்சு. துவக்கமே அப்படிதான் ஆதியில வந்துச்சுன்னு பார்க்கிறோம். ஆனா முடிவு என்ன சொல்லுது? சம்பூர்ணமா இந்த இடத்துல பார்க்க முடிவு, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். அப்ப அந்த பொறுமை தான் உங்களை எங்க கொண்டு போவோம்? தாழ்மைக்கு கொண்டு போவோம். அந்த பொறுமை தான் சாந்தத்தை கொண்டு போவோம். அந்த பொறுமை தான் உனக்கு அன்புக்கு கொண்டு போவோம். இந்த பொறுமை தான் சகலையும் நடத்தும். அப்ப இந்த இந்த இப்ப நம்ம வாழ்ந்த காலகட்டம் எப்படி? முடிவு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப முடிவு காலகட்டத்தில் நம்ம பெருமையா இருந்தா ஏதோன் காலகட்டத்தில் செயல்பாட்டுக்குள்ளாக நம்ம போறோம்னு பார்க்க. அப்ப அந்த ஏதேன் என்ன ஆச்சு? பிசாசன் பெருமைனால எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டான், மனு குலத்தை நாசம் பண்ணிட்டான். இப்ப இந்த முடிவு காலகட்டத்தில் நம்மள எப்படி இருக்கணும்? பொறுமையின் தாழ்மையா இருக்கணும்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப தாழ்மையா இருக்கணும். அப்ப தாழ்மையா இருக்கிறது தான் வசனம் சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். எல்லாத்தையும் நம்மளோட மற்றவங்களை சிறந்தவர்கள் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுங்க, உண்மையிலுமே சொல்றோம், நம்ம ஞானம் உள்ளவர்கள் தான். நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருக்க அந்த இடத்துல வந்து வாய்ப்பே கிடையாது. நம்மளோட மற்றவங்க மேன்மையானவர்கள். என்னோட இந்த சகோதரப்பா பெஸ்ட்டுப்பா, என்னோட இந்த சகோதரர் சிறந்தவர்ப்பா, என்னோட இந்த சகோதரர் நல்லவர்ப்பா, இந்த மனநிலை வந்து கண்டிப்பா வந்து ஒருத்தருக்கு காணப்படணும். ஏன்னா இதுதான் ஞானத்துக்கு சிறந்தது. அந்த ஞானத்துக்கு சிறந்த அந்த தன்மைகள் நமக்கு காணப்படணும். நம்ம என்னோட அவரோட நாளாக வந்து எந்த இடத்துலையுமே குறையில அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா நம்ம வேற ஏதோ ஒரு வெளிச்சத்தை காட்டிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அதுதான் துன்மார்க்கனுடைய வெளிச்சம். அப்ப மற்றவர்களுடைய நான் வந்து கீழானவர் தான்ப்பா, கடவுள் அப்படிதான் என்னை நடத்துற, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான மைண்டா இங்க காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் நீதிமொழிகள் 16:11 சொல்லப்படுகிறது. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான். அப்ப இந்த துன்மார்க்கமான வெளிச்சத்தை போடுகிறதான எல்லா விதமான தன்மைகளுக்கும் ஞானமுள்ளவன் என்ன பண்றாரு? இதெல்லாம் தீமைப்பா, இதெல்லாம் எனக்கு வேஸ்ட், இதெல்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தான் யூஸ் ஆகும். ஆனா ராஜி நித்தியமா ஒரு காலம் வருது, அதெல்லாம் இதுக்குள்ள எந்த விதமான பயன்படாது அப்படின்னு என்ன பண்றாரு? ஞானமுள்ளவர் எல்லாத்திலுமே விலகுவார். எல்லா தீமைகளுக்குமே விட்டு விலகிறவர் தான் சிம்பிளா சொல்ல போனா ஞானமுள்ளவர். அப்ப எந்தெந்த தீமையில் நம்ம உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக ஒரு 2-3 வசனங்களை மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்கலாம், படிக்கலாம். எபேசியர் 5:00 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளினாலும் நம்மளுக்கு என்ன வேணும்? 14 சொல்லப்படுகிறது. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அப்ப ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்தாதான் நீங்க ஞானத்தை ஞானம் மூலியமாய காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க முடியும். காலம் வந்து பிரயோஜனப்படுத்திக்கணுமா என்ன பண்ணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். நம்மளுக்கு என்ன வேணும்? ஞானம் இருந்தால் தான். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்பொழுது சிருஷ்டிப்பின் தொடக்கம் ஞானம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுக்கிறதான வார்த்தை ஞானம், 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் நித்தியமா வாழ்கிற எல்லாமே ஞானம். இது எல்லாமே ஞானத்தினுடைய தன்மைக்கு. அதுதான் சொல்றது, எறும்பு இதெல்லாம் என்ன பண்ணுது? தான் உணவை எப்படி சேர்த்து வைக்கிறதோ அதே மாதிரி நீ சேர்த்து வை. ஏன்னா இதெல்லாம் அழியக்கூடியதான வாழ்க்கை, இதெல்லாம் நிலையில்லாத வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு நாளைக்கு போயிடும். இந்த பெருமை, அகந்தை, மேட்டின்மை எல்லாமே போயிடும். இந்த பொய், பொறாமை எல்லாமே ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஒரு காலகட்டத்தில் என்ன இருக்கும்? நீதி, சமாதானமும் அங்கே நிலைச்சிருக்கிறதான அந்த ராஜ்யம் மாத்திரம் தான் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணமாக பார்க்கும்பொழுது இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. வார்த்தையினால ஞானம் வரணும், தாழ்மையாக இருக்கிறது எல்லாமே இந்த வேதவசனத்தை குறித்து பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்துட்டாலும் நம்ம ஞானமையாக செயல்பட முடியலன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவோம்? ஞானமாக செயல்பட முடியல அப்படின்னு கேட்டால் நம்ம ஏன் செயல்பட முடியலன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சுயநலம், வேற தாழ்த்தி கொள்ளாம, இது எல்லாமே வசனத்தின் வாயிலாக நம்ம பார்க்கும்பொழுது எல்லாமே ஒரு ஆங்கிலம் இருக்கிறது. ஆனா ரோமர் 9:21 சொல்லப்படுகிறது, மதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இப்ப இந்த வசனம் இதுக்கு என்ன நம்மளுக்கு பொருந்தது? நீங்க என்னதான் இது பண்ணாலும் என்ன பண்ண முடியும்?
கடவுள் எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரோ அப்படிதான் இருக்கும். அதுதான் சொல்றாரு. அதாவது ஒரு இடத்துல வசனம் வரும், நீதிமான்களுக்கு வந்து சமாதானத்தையும் துன்மார்களுக்கு வந்து தீங்கு உண்டாக்கியிருக்கிற வசனம் வரும். அதை நம்ம நோட் பண்ணல. அப்ப இது என்னன்னு பார்க்கும்பொழுது கனத்துக்கு உண்டான பாத்திரமும் கனவீனத்துக்கு உண்டான பாத்திரமும் யார் கையில் இருக்குது? ஏன்னா என்னதான் பண்ணாலும் அவங்க எப்படிதான் நடப்பாங்க. உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது பன்றி முன் முத்துக்களை போடான்னு சொல்றது காரணம் என்ன? அது எவ்வளவு பெரிய விலை இருந்ததுன்னு அது யாருக்கு தெரியாது? பன்றிக்கு தெரியாது. அதனால வந்து பிதரை வந்து நான் கனத்துக்கோ கனகுறி இது நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் கனத்துக்குரியவனா இல்லைன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்தெந்த விஷயத்துல கடவுளுக்காக விட்டு கொடுக்குறோமோ, எந்தெந்த விஷயத்துல நான் என்னை முழுவதும் நான் தாழ்த்தி கொள்ளுகிறனோ, எந்தெந்த விஷயத்துல நான் என்னோட மற்றவங்களுக்கு உயர்ந்தவராக நினைக்கிறனோ, நான் என்ன பண்றேன்? ஒருவேளை அந்த மைண்ட் செட்டப் உனக்கு இருந்துச்சுன்னா, அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டது. என்ன காரணம்? என்ன? அந்த ஞானத்தினால் வருகிற அந்த ஆவியினால ஒரு ஆராய்ந்து பார்த்து, அதனாலதான் சொல்றாரு, அந்த கடவுள் மனுஷனுடைய ஆவியின் பண்ணிக்கிறேன், கடவுள் தந்த தீபமா அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அந்த ஆராய்ந்து பார்க்குதல் அவருக்கு தெரியும். இதெல்லாம் கடவுளுடைய செயலுக்குள்ளாக நான் கடந்து வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் பவுல் எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் வந்து கடவுளை எப்ப தெரிஞ்சு கொண்டாரு? மனுஷி உயிர் தெரிந்ததான பார்க்கிறோம். அப்பதான் கடவுள் தெரிஞ்சு கொண்டாரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா, படிக்கும்போது 6 வயசுல தெரிஞ்சு கொண்டாரு நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம். கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தோம், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தாயில் வயிற்றில் இருக்கும் முன்பே அவர் பிரிச்சு எடுத்தாருன்னு அப்ப அப்போஸ்தலர் பவுலுக்கு தெரியுமா? இது எதனால் அவர் அறிஞ்சாரு? அவருக்கு கொடுக்கிற அறிவினால அறிஞ்சாரு. அவர் கொடுத்திருக்கிறதான அந்த கிருபை ஞானத்தினால அறிஞ்சாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பொதுவாக எப்ப தெரிஞ்சு கொண்டான்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அந்த தரிசனம் ஆகும்பொழுது ஒளி காட்டும் பொழுது தான் தெரிஞ்சாரு. அப்ப கிடையாதுங்க. ஏன் உதாரணத்தை பார்க்கும்பொழுது, அவர் ஸ்தேவானுடைய இதுக்கு கொலை செய்யும் பொழுது கடவுள் என்ன பண்ணிட்டாரு? நீ கொல்லுப்பா, உன்னை வச்சு எனக்கு வேலை நிறைய இருக்குது, நீ பண்டிக்கலாம் போ. அவருக்கு தெரியும். உதாரணத்துக்கு நான் உலகத்துல நான் ஒரு காலகட்டத்தில் நான் இருந்தப்ப கூட நான் வந்து சத்தியத்துக்குள்ளாக வருவேன்றது எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நான் கனத்துக்குரியவனா இருப்பேனா, கனவீனத்துக்குரியவனா இருப்பேனா எனக்கே தெரியாது. ஆனா கடவுளுடைய கிருபை செய்யும் அங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கிருபை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அவங்களுக்கு பார்க்கும் பொழுது படிக்கலாம். அடுத்ததுங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நான் சுயமாலாம் ஒன்றும் பண்ணலைங்க. நான் சுயமா பண்ணல. நான் சுயமா பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பொய்யனா இருப்பேன். எனக்குள்ளா இருந்தது கடவுளுடைய கிருபை தான். நீ போ, நான் பார்த்துக்கிறேன் பண்டிக்கிறேன்னு சொன்னா வர தெரியுங்களா? அந்த தயவுள்ள கிருபை தான் அவர் நடத்தப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். அந்த கிருபை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டுச்சுன்னு அடுத்த ஸ்லைடு தலங்க. 1:8 எபேசியர். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அந்த கிருபை எப்படிப்பட்டதாக செயல்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சகல ஞானத்தோடும். இது எல்லாமே நீ எங்க போனாலுமே எதில் தான் வந்து முடியும்னு கேட்டீங்கன்னா ஞானத்துல தான் முடியும். அப்ப ஞானத்தை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு 9:18 ரோமர். ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இதிலே நம்மளுக்கு சொல்லப்பட்டுருச்சு. அதாவது கடவுள் யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவர் மேலதான் இரக்கமா இல்லாதவர் மேல இப்ப நம்ம என்ன பண்ணோம்? உதாரணத்துக்கு சிம்பிளா நீட்டா சொல்ல போனா, அது ஓகே, அது சொல்ற வார்த்தை ஓகேங்க சிஸ்டர். இந்த இடத்துல சொல்லும் பொழுது நான் இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்க இரக்கம் இருந்துச்சுன்னா, சிம்பிளா சொல்ல போனா வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க இரக்கமுள்ளவர்களா இருந்தீங்கன்னா, அவர் இரக்கமுள்ளவர், அந்த இரக்கமுள்ளவரா நீங்க இருந்துட்டீங்கன்னா, நீங்க ஞானம் உள்ளவர்கள். தொடர்ந்து ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கடவுள்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்களோ அதை பெற்று. அதை தான் சொல்றாரு. நான் இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்க இரக்கம். அதை தான் சொல்றாரு. அது இரக்கமுள்ளவரா அது போல இரக்கமுள்ளவர்களா இருங்க. அப்ப இரக்கம் தான் என்ன பண்றோம்? நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். புரியுதுங்களா? அப்ப நம்ம இரக்கம் வந்து ஏன்னா கடவுளுடைய கிருபை நம்ம மேல தொடர்ந்து நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மற்றவங்கள்ட்ட இரக்கம் காட்டணும். நம்ம மற்றவங்கள்ட்ட இரக்கமே காட்டாம இருந்தா நம்ம எப்படி பண்ண முடியும்? அப்ப இரக்கம் தான் வந்தது அங்க வந்து நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறிச்சு இப்ப பார்க்கணும். ஸோ அடுத்த ஸ்லைடு மட்டும் நம்ம பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கிட்ட இருந்து கடவுள் முடிக்குமே பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை கொடுக்கறதான தன்மைகள் வருது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது
இப்போ ஜீவன் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஆவி கடவுள் தந்த தீபமாக இருக்குதுன்னு சொல்லப்படுகிறா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஜீவனை நம்ம காக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணானது சரீரத்தின் விளக்கா, இதெல்லாம் பாதுகாத்து கொள்ளணும். அப்போ சரீரத்தை நீங்கள் அந்த கண்ணை நீங்கள் பாதுகாத்து கொண்டோன்னா அவருடைய தீபம் என் தலையில் மேல் பிரகாசித்தது. உதாரணத்தை பார்க்கும்பொழுது ஜீவனை குறித்து பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் 20:27, கண்ணை குறித்து பார்க்கும்பொழுது மத்திய 6:22, தலையை குறித்து பார்க்கும்பொழுது அவர் தீபம் என் தலையில் மேல் பிரகாசித்தன்னு யோபு சொல்லுகிறாரு, யோபு 29:3. அது மாத்திரமல்ல, அதை படிக்கி லூக்கா 24:32 பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, கொழுந்து விட்டு எரி. இதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை கொடுக்கறதான தன்மைகள் முக்கியமாக மறந்துடக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க அங்கே நற்கிரிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். நற்கிரிகளுக்கு எப்படிப்பட்டது இருக்குது, மத்திய 5:16 போன பாடத்திலே பார்த்தோம். உங்கள் நற்கிரிகளை என்ன பண்ணோம், யாவருக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவணும் அப்படின்னு சொல்லப்படுகிறான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நற்கிரிகை இதெல்லாம் நம்ம ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், வசனமாகிய விளக்கு, உங்களுடைய வசனங்களை என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதை படிக்க உங்களுடைய வசனங்கள் எப்படிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்க சொன்ன விளக்கை போன்ற வசனத்தை கவனிப்பது நிலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1:13 இதெல்லாம் நம்ம நீங்கள் குறித்து பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அதை படிக்க தொடர்ந்து வசனத்தை நம்ம உறுதியை பிடித்து கொண்டு நடந்தால் 21:3 வெளிப்படுத்தல 21:3 பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மிகவும் பாதுகாத்து கொண்டு வந்தால் தான் அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு சேருவோம். ஸோ ஆட்டுக்குட்டியானவரோடு சேர்ந்தாதான் நம்ம எப்படிப்பட்டவராக மாறுவோம், இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்தின்படி ஞானவான்களாய் மாறுவோம். அந்த ஞானவான்கள் என்ன பண்ணுறார்கள், உதாரணத்தை பார்த்தீங்கன்னா மத்திய 5:14, மத்திய 25:6 இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு, ஏன்னா உங்கள் வசனம் பார்க்கும்பொழுது நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எப்படின்னா உலகத்துக்கு யாவரும் வெளிச்சமாக இருக்கு. அந்த வெளிச்சமாக இருக்கிறவங்க யாரு, ஞானவான்கள். ஸோ அந்த ஞானவான்கள் தான் வெளிச்சம் கொடுக்குறவர்களாக. அந்த ஞானவான்கள் எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வான ஜோதியான விளக்கு, எது ஆகாய மண்டலத்தில் இருக்கிறதான ஒளி கொடுக்குற விளக்கு. ஸோ அங்கே போகும்பொழுது நம்ம எங்கே போகிறோம், பிதாவாகிய கடவுள்கிட்ட போகிறோம். பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம ஜீவனிலேருந்து இதெல்லாம் நம்ம பாதுகாத்து கொண்டாதான் பிதாகிட்ட போய் சேர முடியும். ஸோ அப்படி பேணாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் செயல் உள்ளாக கடந்து போகணும் பார்க்குறோம். லூக்கா 12:35 ஒரு 2 வசனம் மட்டும் முடிச்சிடலாம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். இப்போ உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், எந்த அறைகள், சத்தியம் என்ன கச்சை, ஓகேங்களா. சத்தியம் என்ன கச்சைகளை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கட்டணும். எபேசியர் 6:14 சொல்லப்படுகிறது. ஆனால் 1 பேதுரு 1:13 பார்க்கும்பொழுது உங்கள் மனதின் அறைகளை கட்டணும். ஃபர்ஸ்ட் நான் இடுப்புல கட்டுறதுக்கு முன்னாடி எங்கே கட்டணும், என் மனசை கட்டணும். என் மனசை கட்டுப்படுத்தினா நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் ஈஸியாக செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சத்தியத்தை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அங்கே கட்டணும். 2வது உங்கள் விளக்குகளை எரிகிறதாகும். எந்த விளக்கு, நம்மள விளக்கு எது, நம்மள்ட்ட இருக்கிறதான விளக்கு எது. உதாரணத்துக்கு 2 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவும் தங்குகிறதான அந்த தீபமாக அந்த ஒளியாக என்ன பண்றாரோ, அதான் அவருடைய சித்தத்தின்படி நடந்தா என்ன பண்ணாரு, நாங்கள் 2 பேருமே வாசம் பண்ணுகிறோம். அப்போ அது இருதயத்துக்குள்ளாக என்ன பண்ணும், பிதாவாகி யாவே கடவுள் குமாரனாக இயேசு கிறிஸ்து எரிஞ்சு கொண்டு, அதுதான் தெரிவித்தல் அங்கே சொல்லப்படுகிறது. கீழே படிக்கலாம் சிஸ்டர். ஆயத்தமாக இருங்கள், எல்லா ஆடைகளையும் அணிந்து தீபங்களை ஏற்றி வையுங்கள். எல்லாத்தையுமே ஏற்றி வைங்க. அப்ப சத்தியம் என்ன கச்சைகளும் இடுப்புல கட்டுங்க, மனதின் அறையும் கட்டுங்க, பிதாவாகிய கடவுளையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட இருதயத்தில் வைங்க. வச்சுட்டீங்கன்னா நீங்க ஞானம் உள்ளவர்களாய் மாறுவார்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ அதில் தான் நம்ம பார்க்கும்பொழுது போன பாடத்தில் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது விளக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொன்னோம். என்னென்னு சொன்னோம், விளக்கு எரிய வேணா நம்ம என்ன அப்படின்னு கேட்குறப்போ ஒரு பழமொழி இதை மாதிரி சொல்ல படிச்சுன்னு பார்க்குறேன். என்னென்ன வேணும், எண்ணெய், திரி, தீ அப்படி. இந்த வசனத்தில் நம்ம கொஞ்சம் ஒப்பீட பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எண்ணெய் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்பொழுது இந்த எண்ணெய்னு வார்த்தை இடத்துல நம்ம எதனா எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்மளே நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பொதுவாக பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு எண்ணெய் தேவைப்படுறதுக்கு யார் கொண்டு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க தான் கொண்டு வருவார்கள். இடித்து பிழிந்த எண்ணெய்களை கொண்டு வரணும்னு பார்க்குறோம். இந்த இடத்துல எண்ணெய்ன்றது நம்மளை வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல எண்ணெய் நம்மளை பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஆடைகள்னு வருது இல்லை, இந்த ஆடைகள்ன்றத வர்ற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னா நம்மளை திருத்துறது எது, சத்தியம். நம்மளை திருத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியம். ஏன்னா இந்த உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது சத்தியம் தான் நம்மளை திருத்தும். 2வது தீபங்கள்னு பார்க்கும்பொழுது வெளிச்சம். இந்த இடத்துல அதை தான் நம்ம பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு எண்ணெய்ன்ற வார்த்தைகளுக்கு இந்த உதாரணத்துக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம, ஓகேங்களா. 2வது திரின்ற வார்த்தைகளுக்கு எது, திரி பொதுவாக என்ன கலரில் இருக்கும், வெள்ளை தான் இருக்கும். எது வெள்ளை,
வெள்ளை எதுக்கு உதாரணத்துக்கு? பரிசுத்தம். எது பரிசுத்தம்? நம்முடைய வசனமே பரிசுத்தம். அடுத்தது தீன்றது பெந்தகோஸ்து நாள் சீஷர்களுக்கு எப்படி வந்துச்சு? அக்னிமயமான நாவுகள் வந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த அக்னிமயமான நாவுகள் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா தீ. உதாரணத்துக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளாக இப்போ நான் என்ன இருக்கிறேன்னு வச்சுக்க, எனக்குள்ளாக வார்த்தை இருக்குது. ஆனால் அந்த வார்த்தையை எனக்கு புரியனாலும் எனக்கு என்ன வேணும்? புரியினாலும் அறியினாலும் நடக்கனாலும் சகலமும் நான் செய்யனாலும் எனக்கு என்ன வேணும்? ஆவி வேணும். ஆவி இல்லைனா என்ன? எதுவுமே புரியாது, எதுவுமே நடக்காது, எதுவுமே சரியாக போக முடியாது. அதான் நம்ம கடைசி ஒரே வசனத்தை மட்டும் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:13. அவைகள் அவைகள் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவி மனுஷத்துக்குரியதா யோசிக்காது, மனுஷத்துக்குரியதா செய்யாது, மனுஷத்துக்குரியதாய் நடக்காது. ஆனா மனுஷனுடைய ஆவி. ஆனா பரிசுத்த ஆவி மனுஷனுக்குரியதா மாத்திரமே சிந்திக்காது. அது எப்படி சிந்திக்கும்? நிறைய பேத்துக்கு வார்த்தை இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேர் சபையில் நம்மளோட வசனம் தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, மத்திய சொன்னீங்கன்னா மத்தியிலேருந்து எருமையிலேருந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வசனத்தை அப்படி பாடமாக சொல்லுவாங்க. அதனால் ஒரு பயனும் கிடையாது. அந்த வசனத்தினுடைய விளக்கம் யாருக்கு தெரியும்? யார் அந்த ஆவிகளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான். ஏன்னா மனுஷர் போதிக்கிற விதமாக நாங்கள் ஞானத்தை பேசலை. பரிசுத்த ஆவிங்களுக்கு என்ன போதிக்கும்? கடவுளுடைய ஆவிக்குறி எப்படி பேசும்? கடவுளுடைய ஞானத்தை குறித்து பேசும். அப்போ கடவுளுடைய ஞானத்தை குறித்து நம்மளுக்கு பேசுவது, உணர்த்துவது, செயல்படுத்துவது எல்லாமே எது? அந்த ஆவிகள். அந்த ஆவி மட்டும்தான் நம்மளுடைய சகலத்திலையும் நல்லொழுக்கம் கிரமமாய் நடத்தணும் பார்க்குறோம். தொடர்ந்து அந்த ஆவிகளை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியினுடைய வளர்ச்சியிலும் அறிவிலும் நாம் தொடர்ந்து வளர பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாய் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.